கொஞ்சம் சுத்தம் கொடுத்தாங்க. Understanding See, all your supporters are ladies, you know. woman power. நேத்து நீங்க சொன்ன கிளாஸ் கேட்டு பெண்களை அடிக்க கூடாது ஏச கூடாது சொன்னோன்னே நீங்க பாருங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இவருக்கு போது சொல்லுங்க கொடுப்போம். ஏசுறாரு அடிக்கிறாரு. யார உங்களையா? என்ன ஐயா உங்களையா? மத்த அடிக்கிறாரு ஏசுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? மத்த ஜித்தம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எங்க செல் சொல்லி போங்க முன்னுக்கு. உங்க மட்டும் சொல்லுவாங்களா? நீங்க அடிச்சீங்களா வீட்டுக்கு போறாங்க. நீங்க பேசுறது அடிச்சிட்டு பேசுற மாதிரி தான் இருக்கு. அப்ப என்ன நடத்த இருக்காங்க? சில பேர் அமைதியா இருந்து அடிப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஜெயராஜா மாதவா குஞ்சபியாரே गोपीजन वल्लभ गिरिवरधारे यशोदनन्दन व्रज जनरञ्जना यशोदनन्दन व्रज जनरञ्जना यमुनतीरावनचारि यमुनतीरावनचारि जयो राधा माधव कुंज बिहारे जय राधा माधव कुंज बिहारी हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्णा कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे जय प्रभुपद जय
Prabhupada, Prabhupada, Jaya Prabhupada, Jaya Prabhupada, Jaya Prabhupada, Jaya Prabhupada, Jaya Prabhupada, 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 Jaya Prabhupada, Jaya ज्ञाननयनो शलाकया चक्षुरुन्मिलितामेन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामायं ददाति सुखदां वन्देऽहं श्रीगुरून् श्रीयुतपादकमलं श्रीगुरून् वैष्णवं च श्रीरूपं संव्रजातं सहजनं रघुनाथान्वितं सजीवं साद्वैतं सावधूतं हरिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादं सहजनललिता श्रीविशाखान्वितं च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपिका गोपिका कंता राधा कंता नमस्ते तप्त कंचना गौरांगी राधे वृंदावनेश्वरी विश्वभानु सुरे देवी प्रणवमी हरिप्रिये वंशकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानं पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। वंदे अनंत बुद्धेश्वरीं श्री चैतन्य महाप्रभुं निचोप्यात् प्रसादाश्चात् பக்தி சாஸ்திர பிரவர்த்தகா சிரமம் பாராமல் மறுபடியும் இந்த நிகழ்வுக்கு வந்தவங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பிரபுபாதாவின் இயக்கம் உலகத்தையே காப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த இஸ்கான் இயக்கம் சைத்தன்ய மகாபிரபுவை தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்று பிரபுபாத் கூறியிருக்கின்றார். அப்படி என்றால் நம்முடைய இந்த இயக்கம் இங்க எடுத்துங்களா உட்கார்ந்து முன்னுக்கெல்லாம் இடம் இருக்கு. பிரபு நீங்க இந்த பக்கம் வந்து பிரபு நீங்க இங்க வாங்க. ஒரு இடம் கவனமாக நான் கூறக்கூடிய சில கருத்துக்களை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு, காரணம் நம்முடைய இயக்கம் மலேசியா நாட்டினிலே பிரபுபாதாவின் கருணையினால் கிடைக்கப் பெற்றுள்ளது. 1971 ஆண்டு 5ஆம் மாதம் 3ஆம் தேதி பிரபுபாத் 5 மலேசியா வருகை புரிந்து 5 தினங்கள் இந்த நாட்டில் இருந்து நிறைய நிகழ்ச்சிகள், கோலம்பூர் நிகழ்ச்சி, அங்கிருந்து கவிக்கின் தாங்கல் நிகழ்ச்சி, அங்கிருந்து ஈப்போவில் நிகழ்ச்சி, அங்கிருந்து பினாங்கல் நிகழ்ச்சி, மறுபடியும் கோலம்பூர் திரும்பி மறுபடியும் நிகழ்ச்சி,
அங்கிருந்து புரோபத சிட்னி போகின்றார். வயதான காலத்தினரே இவ்வளவு இடங்களுக்கு பிரயாணம் செய்து தன்னுடைய சொந்த உடல் நலத்தையும் கருதாமல் பிரபுபதா நமக்கு இந்த அரிய கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். ஆகையினால் நாம் சாதாரண தமிழர்களைப் போல் இந்த நாட்டில் இல்லாமல், பொதுவாக பல நாடுகளுக்கு நீங்கள் போகும்பொழுது மலேசியாவை விட்டு நீங்கள் ஸ்ரீலங்கா போனாலும், நியூசிலாந்து போனாலும், இங்கிலாந்து போனாலும், ஐரோப்பிய கண்டம் போனாலும் எல்லா இடங்களிலும் தமிழர்களுக்கு நல்ல பெயர் உண்டு. வெள்ளைக்காரர்கள் தமிழர்களை மதிக்கின்றார்கள். காரணம், தமிழர்கள் கல்வி கலாச்சாரம் என்று பல வழிகளில் அவர்கள் நியாயமாக வாழ்ந்து பிள்ளைகளை நியாயமாக வளர்த்து நல்ல உயர்வான நிலையில் மற்ற நாடுகளில் இருக்கின்றார்கள். மலேசியா நாட்டினை தவிர மலேசியாவில் தான் நம் தமிழர்களுக்கு நல்ல பெயர் இல்லாமல் இருக்கின்றது. அதை நம்முடைய இயக்கம் இஸ்கான் மாற்றி அமைத்து நல்ல உயர்வான நிலைக்கு இந்தியர்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும். அது நம் கையில் இருப்பதை நாம் உணர வேண்டும். புரோபதா கடைசி காலகட்டத்தினிலே ரிப்போர்ட்டர் புரோபதாவிடம் கேட்கின்றார், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்ட பிறகு இந்த இயக்கத்தை யார் வழிநடத்தப் போகின்றார்கள் என்று. அதற்கு புரோபதா சொன்னார், இந்த இயக்கம் சைத்தன்ய மகாபிரபுவை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆகையினால் நான் போய்விட்ட பிறகு மற்றவர்கள் இதை வழிநடத்த தகுதி இல்லை. சைத்தன்ய மகாபிரபுவே இந்த இயக்கத்தை வழிநடத்துவார் என்று. சில நேரங்களிலே நமக்குள்ளே பல வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கலாம். ஏன் அது ஏற்படுகின்றது என்றால், புரோபதா அமைத்த இயக்கத்தை பற்றி நமக்கு சரியான வகையினரே தெரியாத காரணத்தினால். புரோபதா இந்த இயக்கத்தை அமைக்கும் பொழுது அவர் 7 லட்சியங்களை அதில் எழுதுகின்றார். எதற்காக இந்த இஸ்கான் என்னும் இயக்கத்தை நான் அமைக்கின்றேன் என்று. ஒன்றாவது, இந்த உலகத்தினிலே மக்களிடையே ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றது. பௌதிகத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் சமநிலை இல்லாமல் இருக்கின்றது. இன்பேலன்ஸ் என்று சொல்லுகின்றார். இந்த சமநிலை இல்லாத காரணத்தினால் உலகம் அமைதியற்று இருக்கின்றது. இந்த சமநிலையை நான் உருவாக்குவதற்காக இந்த இயக்கத்தை அமைக்கின்றேன் என்று. இந்த இயக்கத்தினால் உலகத்திற்கே நன்மை கிடைக்கும் என்று புரோபதா எழுதியிருக்கின்றார். இரண்டாவது, ஸ்ரீமத் பாகவத புராணம், பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை பக்தர்கள் ஒன்று கூடி படித்து தெரிந்து அதன்படி வாழ்வை வழிநடத்துவதற்காக அமைக்கின்றது. மூன்றாவது, சைத்தன்ய மகாபிரபு பறைசாற்றி இருக்கின்றார், பகவானுடைய நாமம் எல்லா நாடுகளிலும், எல்லா கிராமம், எல்லா பட்டினங்களிலும் ஒலிக்கும் என்று. அதை நிறைவேற்றுவதற்காக நான் அமைக்கின்றேன். நான்காவது, பக்தர்களெல்லாம் ஒன்று கூடி சத்சங்கம் ஏற்றுக்கொண்டு பகவானுடைய இந்த தர்மத்தை கடைபிடிப்பதற்காக. ஐந்தாவது, கோயில் குளங்கள் எழுப்புவதற்காக. ஆறாவது, எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனையை மனிதர்களுக்கு போதிப்பதற்காக. ஏழாவது, புத்தகம் அச்சிட்டு அதை விநியோகம் செய்வதற்காக இந்த இயக்கத்தை நான் அமைக்கின்றேன் என்று. ஆகையினால் நம்முடைய கடமை வித்தியாசமாக வேறுபட்டு நாம் எதையும் பேச வேண்டிய செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த காலையிலே குரு மகாராஜ் வகுப்பு நிலை கூறுகின்றார். பக்தர்கள் வந்து கேட்டார்கள் நம் குரு மகாராஜிடம். எல்லா குருமார்களும் அவருடைய சீடர்களுக்கு சில கட்டளைகள் இட்டு போகின்றார்கள். நீங்கள் எங்களுக்கு என்ன கட்டளை இடுகின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது குரு மகாராஜ் சொன்னார், புரோபதா அவருக்கு 30 கட்டளைகளை இட்டிருக்கின்றார். அதை நிறைவு பெறுவதற்காக நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று. அம்மாதிரி
பிரபுபாதாவின் இயக்கத்தில் நாம் இருக்கின்றோம். சரியான முறையினிலே நாம் இந்த பக்தி மார்க்கத்தை செய்ய வேண்டும் என்றால் பிரபுபாதாவின் அந்த 7 கோட்பாடுகள் லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக நாம் உதவி செய்ய வேண்டும். இந்த ரீதியிலே நம் பக்தியும் காக்கப்படும், இந்த இயக்கமும் நல்ல விதத்தினிலே காக்கப்படும். இந்த இஸ்கான் இயக்கம் 4 கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. பிரபுபாதா சொல்லுகின்றார், புக் ஆர் த பேசிஸ், preaching is the essence, utility is the principle, purity is the force என்று. எதை நாம் செய்தாலும் பிரபுபாதாவின் புத்தகத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும். பிறகு நாம் புத்தகத்தை படித்து நம் பக்தியை செய்யும் பொழுது 4 பேருக்கு இந்த நல்ல விஷயங்களை எடுத்து கூற வேண்டும். 3வது, நமக்கு எவ்வளவு இருக்கின்றதோ அதை வைத்து நாம் பக்தியை செய்ய வேண்டும், 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். 4வது, எல்லோரும் மாறி நல்ல விதமாக தர்ம பாதையில் போக வேண்டும் என்றார். அவர்கள் தூய்மையாக இருந்தால்தான் அதை செய்ய முடியும். உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், உடல் தூய்மையாக இருக்க வேண்டும். உள்புறத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளிப்புறத்திலே வேஷம் போட்டு வாழ்வதனால் யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது. ஆகையினால் நம்முடைய இந்த தர்ம வழி இந்த நாட்டு கோட்பாடுக்குள் அமைந்திருக்க வேண்டும். மற்றவர்கள் ஏதோ என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள், நமக்கு ஏதோ விஷயத்தை சொல்லுகின்றார்கள் என்று நாம் மற்றவர்களின் கருத்தை நாம் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளாமல் பிரபுபாதாவின் புத்தகத்திலே எல்லா தீர்வுகளும், நமக்கு வேண்டிய எல்லா தீர்வுகளும் பிரபுபாதாவின் புத்தகத்தில் இருக்கின்றது. ஆகையினால் அந்த பிரபுபாதாவின் புத்தகத்தை நாம் நம் வாழ்வின் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அனுதினமும் நாம் புத்தகத்தை படிக்க வேண்டும். பிரபுபாதாவிடம் ஒரு கிரியாஸ்தர் குடும்பஸ்தர் கேட்கின்றார், நான் எப்படி என் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று. பிரபுபாதா சொல்லுகின்றார், முதலில் உன்னுடைய உடல் நலத்தை நீ பார்த்துக்கொள். 2வது, பகவானுடைய திருநாமத்தை அனுதினமும் சொல். 3வது, பகவானுக்கு கைங்காரியம் சேவை செய். 4வது, என்னுடைய புத்தகத்தை எப்பொழுதும் படி என்று. நீங்கள் அனைவரும் குடும்பஸ்தர்கள், நிறைய குடும்பஸ்தர்கள், அனைவரும் குடும்பஸ்தர்கள் தான். ஏறக்குறைய மலேசியா நாட்டினிலே 99% மேல் பக்தர்கள் எல்லோரும் குடும்பஸ்தர்கள். ஆகையினால் நீங்கள் தான் இந்த மலேசியா நாட்டை, நம்முடைய இந்தியர்களை மாற்றி அமைக்க முடியும். நீங்கள் நல்ல ஒரு உதாரண பக்தர்களாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக இதை செய்ய முடியும். ரகுநாத் தாஸ் சைத்தன்ய மகாபிரபு வந்து சந்திக்கின்றார். அவருடைய அப்பா மஜும்தர் நல்ல பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர். இருந்தாலும் மகன் சைத்தன்ய மகாபிரபுவின் இயக்கத்தினிலே மோகம் கொண்டு மகாபிரபு வந்து சேருகின்றார் ஜெகநாத் பூரியினிலே. மகாபிரபு சொன்னார், மர்க்கத்தா வைராகிய அகரா என்று. அப்படி என்றால் நீ உள்புறத்தினிலே பக்தனாக இரு, வெளிப்புறத்தினிலே சாதாரண மனிதர்கள் எப்படி வாழ்கின்றார்களோ அம்மாதிரி ஒரு காட்சி தான். நேரமும் சரியாக வரும் பொழுது முழுமையாக வந்து இந்த இயக்கத்தில் சேர்ந்து போல். இப்போதைக்கு நீ வெளியுள்ள கடமைகளையும் செய்ய வேண்டும், உள்புறம் உன்னுடைய பக்தியும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று. குடும்பஸ்தர்கள் உங்களுக்கு நிறைய பேரை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. உங்கள் பிள்ளைகள் வெளிப்புறத்தினரை நிறைய பேரிடம் பழக வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆகையினால் பிரபுபாதாவின் அறிவுரைகளை ஏற்று நாம் அவருடைய புத்தகங்களை சரியாக படிக்க 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 நமக்கு தெரியும். சேற்றில் நுழைந்த செந்தாமரை என்று சொல்லுகின்றோம். சேராக சத்து மலேசியா நாடு இருந்தாலும் அதில் நீங்கள் செந்தாமரை போல் இருக்க முடியும் என்பது நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு முறை சிரம ரத யாத்திரா போயிருந்த பொழுது ரதம் தொடங்கப்பட்டு அது அம்மன் கோயிலில் முடிந்த பிறகு அங்கு பிரசாதம் வழங்குகின்றனர். அதே நேரத்தில் எனக்கு பக்கத்திலே அங்கு உள்ள இந்து சங்கம் தலைவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். வந்து ரதம் சேர்ந்து உடனேயே பக்தர்கள் நிறைய பேர் அங்கே பிரசாதம் எடுப்பதற்காக கட்டை தூக்கி கொண்டு அவருக்கு அம்மையான கட்டி கொண்டு அங்கே பிரசாதம் எடுத்து நிற்கின்றார்கள். அங்கு கிராமர் கோயில் தலைவர் அவர் சொல்லுகின்றார், பக்தர்கள் தயவு செய்து சத்தம் போடாதீர்கள், இங்கு வகுப்பு நடக்கப் போகின்றது,
வந்தவர்கள் பேசப் போகின்றார்கள். சத்தம் போடாதீர்கள், சத்தம் போடாதீர்கள், கொஞ்சம் அமைதியாக அமருங்கள் என்று சொல்லும் பொழுது பக்தர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. அவர்கள் தட்டை தூக்கி கொண்டு அவர்கள் சத்தம் போட்டு சொல்லு. அப்பொழுது பக்கத்தில் இருந்த இந்து சங்கம் தலைவர் என்கிட்ட சொன்னார், உங்க கோயிலையும் அந்த பிரச்சனை இருக்காங்க. ஏனென்றால் பக்தர்கள் ஒருவரிடம் பிரச்சாரம் செய்யும் பொழுது அவர்கள் திடமாக பிரச்சாரம் செய்கின்றனர். ஆகையினால் பொதுவாக மலேசியா நாட்டினிலே வெளியுலகத்தில் உள்ளவர்கள் பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு நம் பக்தர்களிடமே நல்ல உயர்வான மரியாதை இருக்கின்றது. அந்த மரியாதையை நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்றால் நிச்சயமாக இங்குள்ள இந்து சமயத்தினருக்கும் இந்திய சமுதாயத்திற்கும் நாம் தலைவராக இருந்து அவர்களுக்கு வழிகாட்ட முடியும். இந்த ரீதியிலே புரோபாதாவின் இயக்கம் அமைக்கப்பட்ட காரணங்கள் 7 காரணங்கள் இருக்கின்றது. அதை நீங்கள் மறவாமல் இருக்க வேண்டும். அந்த காரணங்களுக்காக நான் எப்படி உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். புரோபாதாவின் இயக்கம் 4 கோட்பாடுகள் கொண்டிருக்கின்றது. அதை நாம் எப்படி வாழ்வினிலே பக்தியினிலே ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் பக்தியை ஆரம்பிக்க வேண்டும். நேற்று சில முக்கியமான விஷயங்களை சொன்னேன். யுதிஷ்டிரன் மன்னன் பீஷ்மரிடம் பேசியதை பற்றி சொன்னேன். உள்புறத்தில் பிரச்சனைகள் இருக்கின்றன, வெளிப்புறத்தில் பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆகையினால் இதை எப்படி ஒரு தீர்வு காண்பது என்று கேட்டபொழுது பீஷ்மர் நாரத முனிக்கும் பகவான் கிருஷ்ணனுக்கும் இடையில் நடந்த பரிமாற்றத்தை எடுத்துரைத்தார். 2 வகையினிலே எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். ஒன்றாவது பரிமார்ஜனம், 2வது அனுமார்ஜனம். பரிமார்ஜனம் என்றால் வைஷ்ணவனுடைய லட்சணங்கள், வைஷ்ணவனுக்கான குணங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதை சைத்தன்ய மகாபிரபு சனாதன் கோஸ்வாமியிடம் எடுத்துரைத்திருக்கின்றார். 26 குணங்களை எடுத்துரைத்திருக்கின்றார். பிறகு வைஷ்ணவனுடைய குணங்களை ஏற்றுக்கொண்டு வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்யும் முறையை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் தடாத்தி பிரதிகிரியானாத்தி பொங்கை போஜியத்தை செய்வா என்று சொல்லப்படுகின்றது. வைஷ்ணவர்களை நாம் அணுகும் பொழுது தொண்டனாக இருந்து கொண்டு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும். பொதுவாக நாம் பக்தி வாழ்வினிலே இருக்கின்றோம். வைஷ்ணவர்களை அழைத்து உங்கள் வீட்டினிலே கொஞ்சம் பிரசாதம் கொடுக்க வேண்டும். பிறகு உங்களை அவர்கள் வீட்டிற்கு கூப்பிடும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுக்க வேண்டும். 2வது நம்மால் முடிந்தவரை வைஷ்ணவர்களுக்கு ஏதாவது பரிசாக ஏதாவது கொடுக்க வேண்டும். நான் பிருந்தாவனம் போனேன், உங்களை கொஞ்சம் நினைத்தேன், உங்களுக்காக ஒரு பிருந்தாவனத்திலிருந்து ஒரு திலாக்கு வாங்கி கொண்டு வந்திருக்கின்றேன். நம்மால் முடிந்தது கொடுக்க வேண்டும். அவர்கள் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு நம் பக்தி பாதையினிலே தர்மம் என்பதை எல்லோரும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. தர்மம் ரொம்ப சூக்ஷ்மமானது. பொய்யே பேசக்கூடாது என்பது தர்மம். ஆனால் பகவானே யுதிஷ்டிரனிடம் பொய் சொல்லு என்று சொல்லுகின்றார். ஆகையினால் தர்மம் மிக மிக சூக்ஷ்மமானது. ஆகையினால் தர்ம பாதையினால் நமக்கு சில குழப்பங்கள் இருக்கலாம், சில சந்தேகங்கள் இருக்கலாம். நல்ல திறமையுள்ள உயர்ந்த நல்ல தூய்மையான பக்தரிடம் நாம் உறவு கொண்டு நம்முடைய மனதில் உள்ள சிரமங்களை அவர்களிடத்தில் கொஞ்சம் கூற வேண்டும். அவர்களுடைய அறிவுரையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விதத்தினிலே வைஷ்ணவர்களுக்கு எப்பொழுதும் இந்த பரிமாற்றம் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. இப்பொழுது பக்தியின் வரும் பொழுது 64 பக்தி அங்கம் இருக்கின்றது. இதில் எது முக்கியம் என்பதை சைத்தன்ய சரிதாமிரதத்தில் உள்ள கருத்துக்களை எடுத்துரைக்கின்றேன். பக்தியில் 64 அங்கம் இருக்கின்றது. பொதுவாக நாம் குரு தீர்ச்சை எடுத்த உடனேயே நாம் பக்தியில்
உயர்வான நிலைக்கு வந்துவிட்டோம். அதற்கடுத்து பக்தியில் வேறு ஒன்றும் கிடையாது. நான் வைகுண்டம் போவதற்கு தயாராகிவிட்டேன் என்று நாம் கருதலாம். ரூப கோஸ்வாமி அழகாக எடுத்துரைக்கின்றார். பக்தி பாதையினிலே சாதன பக்தி இருக்கின்றது. 64 அங்கங்கள் இருக்கின்றன. ஒன்றாவது ஒரு குருவிடம் அடைக்கலம் எடுக்க வேண்டும். எல்லோரும் அடைக்கலம் எடுத்துட்டீங்களா? ஒரு குருவிடம் கை தூக்குங்கள். நீங்கள் புதிதாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது. முதலில் வந்தவுடன் இல்லை என்றால் நம் மனம் நமக்கு குருவாக இருந்து செயல்படும். ஒன்றாவது பக்தி பாதையில் ஆர்வம் உள்ளவர்கள் ஒரு குருவிடம் அடைக்கலம் எடுக்க வேண்டும். இரண்டாவது குரு தீர்ச்சி எடுக்க வேண்டும். மூன்றாவது குருவின் கட்டளை ஏற்று நடக்க வேண்டும். நான்காவது குருவின் திருவடி பக்தி பாதைகளின்படி நடக்க வேண்டும். ஐந்தாவது குருவினிடத்தினிலே ஆன்மீக கேள்விகள் கேட்க வேண்டும். ஆறாவது உலக புலனுணர்வு விஷயங்களிலிருந்து படிப்படியாக விடுபட வேண்டும். ஏழாவது புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கின்றன, போய் வர வேண்டும். எட்டாவது உடலுக்கு எவ்வளவு தேவையோ அதற்காக உழைக்க வேண்டும். ஒன்பதாவது ஏகாதசி விரதம் கடைப்பிடிக்க வேண்டும். பத்தாவது சில ஜீவன்கள் இருக்கின்றன இந்த உலகத்தின். ஆலமரம், அரச மரம், நெல்லி மரம், பசுமாடுகள் இருக்கின்றன, பிராமணர்கள் இருக்கின்றன, முதியவர்கள் இருக்கின்றன, குழந்தைகள் இருக்கின்றன. இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இந்த 10 விஷயங்களை முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பக்திக்கு வந்த உடனேயே முதலில் குருவிடம் அடைக்கலம், இரண்டாவது குரு தீர்ச்சை எடுக்க வேண்டும், மூன்றாவது அவருடைய கட்டளையின்படி பக்தி வழியை நடத்த வேண்டும், நான்காவது அவருடைய திருவடியை பின்பற்ற வேண்டும், ஐந்தாவது அவரிடம் ஆன்மீக கேள்விகள் கேட்க வேண்டும், ஆறாவது புலனுணர்வு விஷயங்களை கொஞ்சம் படிப்படியாக விட வேண்டும், ஏழாவது புண்ணிய ஸ்தலங்கள் போய் வர வேண்டும், எட்டாவது உடலுக்கு தேவையானதற்காக உழைக்க வேண்டும், ஒன்பதாவது ஏகாதசி விரதம் கடைப்பிடிக்க வேண்டும், பத்தாவது சில ஜீவன்களை இந்த உலகத்தில் காக்க வேண்டும். இது முதலில் 10 நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து 10 இருக்கின்றது, அதை நீங்கள் விட வேண்டும் என்று ரூப கோஸ்வாமி சொல்லுகின்றார். ஒன்றாவது பக்தியில் ஆர்வம் இல்லாத அசத் சங்கம் என்று சொல்லுகின்றோம். பக்தர்கள் அல்லாதவர்களின் உறவை நாம் விட வேண்டும். இரண்டாவது நம்முடைய ஒன்றாவது பக்தர்கள் இல்லாதவர்களின் சங்கத்தை விட வேண்டும். இரண்டாவது நம்முடைய சொந்த திட்டங்களை விட வேண்டும். நமக்காக பகவான் பெரிய திட்டம் வைத்திருக்கின்றார். பகவத்கீதையினிலே 11வது அத்தியாயத்தில் 31வது பதத்தினிலே அர்ஜுனன் கேட்கின்றான் பகவானிடத்தினிலே, ஆக்கியாயி மேக்கோ பவன் உக்ர ரூபம், கண்ணா கிருஷ்ணா நீ யார், எதற்காக இங்கு வந்திருக்கின்றாய், உன்னுடைய லட்சியம் என்னவென்று கேட்கின்றான். பகவான் எடுத்துரைக்கின்றார், காலோஸ்மி, நான் தான் காலம், எல்லோரையும் அழிப்பதற்காக வந்திருக்கின்றேன். பாண்டவர்கள் பக்தர்கள் உங்களை தவிர எல்லோரும் அழிக்கப்படுவார்கள் என்று நமக்காக பகவான் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். ஆகையினால் இரண்டாவது நம்முடைய சொந்த திட்டங்களை விட வேண்டும். மூன்றாவது நிறைய சீடர்களை உருவாக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையை விட வேண்டும். நான்காவது பகவானுக்கு சம்பந்தமில்லாத புத்தகங்களை படிப்பதை விட வேண்டும். ஐந்தாவது முக்குணங்களால் வரும் சோதனைகளையும் வேதனைகளையும் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் விட வேண்டும். ஆறாவது பக்தர்கள் கவலையாக இருக்கக்கூடாது. ஏழாவது மற்ற தேவர்களை நிந்திக்கக்கூடாது. எட்டாவது மற்ற ஜீவன்களை நிந்திக்கக்கூடாது. ஒன்பதாவது நாம அபராதம் சேவை அபராதத்தை விட வேண்டும். பத்தாவது எந்த இடத்தில் வைஷ்ணவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கின்றார்களோ அந்த இடத்தை விட்டு உடனே போய்விட வேண்டும். இந்த 10 விட வேண்டும். இந்த 20 வரைக்கும் உங்களோட பக்தி இன்னும் ஆரம்பமாகலை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள்
10 ஏற்றுக்கணும், 10 விடணும். ப்ரிலிமினரி குவாலிஃபிகேஷன் என்றும் ஒரு 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 படிப்பு ஒரு பல்கலைக்கழகத்தில் நுழைவதற்கு முன்பு இந்த 20 நீ செய்தால் தான் இப்போ கல்வி தொடங்க முடியும் என்ற ஒரு கருத்து இருக்குது. மாதிரி நம்ம பக்திக்கு வரும் பொழுது இந்த 20 நீங்கள் முதல்ல ஏற்றுக்கிட்ட பிறகு தான் பக்தி இப்போ ஆரம்பம். இப்போ 20க்கு அடுத்து ஒன்று எவ்வளோ இருக்குது? 44 இருக்குது. 64 அங்கத்தில் 44 இன்னும் மீதி இருக்குது. நான் 20 சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டுனா இல்லைங்களா? நல்லா தூங்குறீங்களா? இந்த 20 இப்போ பக்திக்கு நீங்கள் ரெடி. நீங்கள் இனிஷியேஷன் எடுத்துகிட்ட பிறகு ஓகே நான் வந்துட்டு பியூடிவாய்க்கு ஆகிட்டேன் அப்படி இல்லை. இப்போ உங்களை வந்துட்டு தகுதியை உருவாக்கிட்டார் குருநாதர். இப்பொழுது பக்தி நீ செய்கிறதுக்கு அடுத்து 11 விஷயங்களை உடலால் செய்யணும், 9 விஷயங்களை மனதால் செய்யணும், 12 விஷயங்களை ஞான புலன்களால் செய்யணும். இப்போ 11 விஷயங்கள் உடலால் செய்யக்கூடியது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றாவது, இந்த உடலில் 12 இடங்களில் வந்துட்டு திருமண் பூச வேண்டும். 2வது, பூசும் பொழுது பகவானுடைய நாமத்தை சொல்ல வேண்டும், எந்தெந்த இடங்களில் என்னென்ன பேரை சொல்ல வேண்டும். 3வது, பகவானுக்கு போட்ட மாலையை நம் கழுத்துக்குள் மாட்டிக்கொள்ள வேண்டும். 4வது, பகவானுடைய இந்த கீர்த்தனத்திலே கொஞ்சம் ஆட வேண்டும். 5வது, பகவானை கீர்த்தனை முடிந்த பிறகு கீழே விழுந்து வணங்க வேண்டும். 6வது, கீழே விழுந்து மேலே எழுந்திருக்கும் பொழுது பகவானை பார்த்து கொண்டே எழுந்திருக்க வேண்டும். 7வது, ரத யாத்திரா விழா போய் வர வேண்டும். 8வது, பகவானுடைய சன்னிதானம் போக வேண்டும். 9வது, சன்னிதானத்தை 3 முறை சுற்றி வர வேண்டும், மூலஸ்தானத்தை. 4வது, பகவானுக்கு ஏதாவது கைங்காரியம் செய்ய வேண்டும். 10வது 11வது, பகவானுக்கு கொஞ்சம் பூஜை செய்ய வேண்டும். இந்த உடலை கொண்டு இந்த 11ஐ நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்து மனதால் 9 விஷயங்களை செய்ய வேண்டும். நம் வாழ்வில் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும், பக்திக்கு வந்த பிறகு எது நடந்தாலும் இதெல்லாம் பகவானுடைய அனுகிரகம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1வது. 2வது, பக்திக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்கின்றதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, பக்திக்கு சாதகம் இல்லாததை விட வேண்டும். 4வது, பகவானுக்கு சேவகனாக இருக்க வேண்டும். 5வது, பகவானுக்கு ஒரு நண்பனாக இருக்க வேண்டும். 6வது, நம்மால் முடிந்தவரை மனதார பகவானுக்கு ஏதாவது அன்பளிப்பு பரிசு கொடுக்க வேண்டும். 7வது, கொடுப்பது நல்ல பொருளாக தரம் வாய்ந்த பொருளாக கொடுக்க வேண்டும். 8வது, முழு மனதோடு கொடுக்க வேண்டும். 9வது, நம்மையே பகவானுக்கு கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது 9 மனதால் செய்ய வேண்டிய விஷயங்கள். அடுத்து 12 விஷயங்கள் ஞான புலன்கள் இருக்கின்றன. காது, கண்ணு, மூக்கு, நாக்கு, தோல், இது ஞான புலன்கள். 5 புலன்கள் இருக்கின்றன, ஞான புலன்கள். அந்த புலன்களை கொண்டு 12 விஷயங்களை செய்ய வேண்டும். 1வது, பகவானுடைய புகழாரங்களை காது கொடுத்து கேட்க வேண்டும். 2வது, கண்ணை கொண்டு பகவானுடைய விக்கிரக அழகை ரசிக்க வேண்டும். 3வது, பகவானுடைய விக்கிரகத்திற்கு பூஜை நடக்கும் பொழுது அதை நீங்கள் பார்க்க வேண்டும். 4வது, மூக்கை கொண்டு பகவானுக்கு படைத்த பூக்களை முகர்ந்து பார்க்க வேண்டும். 5வது, இப்பொழுது நம்முடைய நாவை கொண்டு 5வது, பகவானுக்காக தனிப்பட்ட முறையினிலே கொஞ்சம் பஜனை செய்ய வேண்டும். 6வது, பக்தர்களுடன் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் கீர்த்தனை செய்ய வேண்டும். 7வது, அதே நாவை கொண்டு பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்ய வேண்டும். 8வது, பகவானிடத்திலே நம்முடைய மனம் திறந்து பகவானிடத்திலே நம்முடைய கதைகளை பேச வேண்டும். 9வது, பகவானை புகழ்ந்து சில விஷயங்களை பேச வேண்டும். 10வது, பகவானுக்கு படைத்த பிரசாதத்தை உண்ண வேண்டும். 11வது, பகவானுக்கு கொடுத்த இந்த துளசி நீர் அதை நீங்கள் குடிக்க வேண்டும். 12வது, நம்மளுடைய தொடுநுறவை தோலை வைத்து பகவானுடைய விக்கிரகத்தை கொஞ்சம் தொட்டு பார்க்க வேண்டும். இந்த 12 விஷயங்கள் ஞான புலன்களால் செய்ய வேண்டும். அப்படி என்றால் முதலில் 10 10 எவ்வளவாயிற்று? 20 ஆயிற்று. இப்பொழுது 11 உடலால் 31 ஆயிற்று.
9 மனதால் 40 ஆயிற்று. 12 ஞான புலன்களால் மீதம் எவ்வளவு இருக்கு? இன்னும் 12 இருக்கு. இப்பொழுது தாடியா சேவையா என்றிருக்கின்றது. சேவை 4 விஷயங்களை செய்ய வேண்டும். துளசி சேவை செய்ய வேண்டும், கிரந்தம் சேவை செய்ய வேண்டும், வைஷ்ணவ சேவை செய்ய வேண்டும், மதுரா சேவை செய்ய வேண்டும். துளசி சேவை அன்றாடம் துளசி மகாராணிக்கு கொஞ்சம் சேவை செய்ய வேண்டும். 2வது கிரந்த சேவை என்றால் அன்றாடம் இந்த சாஸ்திரங்களை படிக்க வேண்டும். 3வது வைஷ்ணவ சேவை, பக்தர்களுக்கு கொஞ்சம் சேவை செய்ய வேண்டும். 4வது மதுரா சேவை என்றால் அங்கே புண்ணியம் ஸ்தனம் இருக்கின்றது. பிருந்தாவனம், மாயப்பூர் அப்படி என்ற இடங்கள் இருக்கிறது. கொஞ்சம் அங்கே கொஞ்சம் சேவை செய்ய வேண்டும். 52 நாளும் 56. இப்பொழுது 3 விதமாக விழாக்களை கொண்டாட வேண்டும். சின்ன சின்ன சிறிய சிறிய விழாக்களை வீட்டில் நீங்கள் குடும்பத்துடன் செய்ய வேண்டும். பெரிய பெரிய விழாக்கள் இருக்கின்றன. அவைகளை ராமநவமி, கௌரி பூர்ணிமா, ஜன்மாஷ்டமி அந்த விழாக்களை பக்தர்களுடன் ஒன்று சேர்ந்து பெரிய அளவில் கொண்டாட வேண்டும். 3வது கார்த்திகை விரதம் இருக்கின்றது, அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். 56 3 59 இன்னும் 5 இருக்கின்றது. சைத்தன்ய மகாபிரபு சொல்லுகின்றார், இந்த 5 மிக முக்கியம் என்று சொல்லுகின்றார். 1 நம்பிக்கையுடன் பகவானுடைய விக்கிரகத்துக்கு பூஜை செய்ய வேண்டும். 2வது பக்தர்கள் சங்கத்தில் உட்கார்ந்து பகவானுடைய புகழாரங்களை கேட்க வேண்டும். 3வது எப்பொழுதும் வைஷ்ணவன் சங்கத்தில் இருக்க வேண்டும். 4வது எப்பொழுதும் பகவானுடைய திருநாமம் சொல்ல வேண்டும். 5வது முடிந்தால் போய் மாயப்பூர் பிருந்தாவனில் போய் நீங்கள் மண்டை போட வேண்டும். ஏன்னா சத்து மலேசியா வந்துட்டு மண்டையை போட சரியான இடம் கிடையாது. நம்மளுடைய வனப்புருஷா நிறைய பக்தர்களே சத்து மலேசியாவில் இப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறான். இது ஒன்றுமே இல்லையா மகாராஜ், நான் என்ன செய்யறதுன்னுட்டு பிறப்பது மாதிரி புண்ணிய இடங்களில் மாயப்பூர் பிருந்தாவனம் பிறப்பது ரொம்ப கொடுக்கப்பட்ட விஷயம். அது கொடுத்து வைத்தவர்கள் அங்கே பிறக்கின்றனர். அங்கு வாழ்வது மிகப்பெரிய விஷயம், அங்கே மரணம் அடைவதும் பெரிய விஷயம். இருந்தாலும் நமக்கு பிரபுபாதாவின் கருணையினால் சாஸ்திரம் சொல்லுகின்றது, எந்த இடத்தில் எந்த நாட்டில் எந்த இடத்தில் நல்ல 10 வைஷ்ணவர்கள் இருக்கின்றார்களோ, நல்ல தூய்மையான 10 வைஷ்ணவர்கள் இருக்கும் இடம் பிருந்தாவனம் மாயப்பூருக்கு சமம் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. ஆகையினால் மலேசியாவில் எல்லோரும் நாம் எல்லாம் நல்ல பக்தர்கள் என்று நினைத்து வாழ்கின்றோம். ஆகினால் மலேசியாவில் நாம் 2000 பேர் இருந்தோம் என்றால் இது புண்ணிய ஸ்தலத்திற்கு சமம். ஆகையினால் மலேசியாவிலும் மண்டையை போடலாம். ஆனால் சத்சங்கத்துடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த ரீதியினிலே அழகாக ஏகநாத் மகான் சொல்லுகின்றார், சகுணா சாவித்ரே பரமா பவித்ரே அரேன் மன்னாவே சஜன பிரந்தே மனோபாவே அரேன் வின்னாவே சந்து சங்கே அந்தரங்கே நமோ போலாவே. அழகாக சொல்றார். வைஷ்ணவர்கள் கூட்டம் என்று வரும் பொழுது சர்வசாதாரணமாக அதை நினைச்சிடாதீங்கன்னு சொல்றார். வைஷ்ணவ பக்தர்கள் பகவானுக்கு மிக மிக நெருக்கமானவர்கள், பிரியமானவர்கள். ஆகையினால் நீங்கள் நடக்கும் பொழுது உட்காரும் பொழுது அவர்களிடத்தில் பழகும் பொழுது கவனமாக இருங்கள். தெரிந்தோ தெரியாமல் உங்கள் கால் அவர்கள் மேல் பட்டுவிட்டாலே உங்களுக்கு அபராதம் ஏற்பட்டுவிடும். ஆகையினால் சகுணமூர்த்தி தூய்மையான இந்த ஆண்டவனின் சுற்று வட்டாரத்தினிலே வைஷ்ணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவர்களுடைய மனோபாவம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். எந்த இடத்தில் இருக்கும் பொழுது எம்மாதிரி மனோபாவம் இருக்க வேண்டும் என்பதை அவர் எடுத்துரைக்கின்றார். ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லை, அது வந்துட்டு கொஞ்சம் சத்தமாக இருக்காங்க.
நான் கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் சத்தமாக அது சத்தம் அதிகமாக இருக்குது ஓன்னு சொல்லிக்கிட்டு இருக்குங்க. நம்முடைய மனோபாவம் பகவான் அதான் சொல்கிறார், மன்மனா பகவன் பக்து, மனதார என்னுடைய பக்தனாக இருன்னு சொல்கிறார். சில பேர் உடல் ரீதியில் பக்தனாக இருக்கிறார், ஆனால் மனோ ரீதியில் அவங்க வந்துட்டு பக்தனாக இல்லாமல் இருக்கிறார். அப்போ ஏகநாத் மகான் சொல்கிறார், மனோபாவம் சரியாக வச்சிருங்க பக்தின்னு போகும் பொழுது. ஏனென்றால் நீங்கள் போகும் இடத்துல எப்படி நீங்கள் வந்துட்டு மற்றவர்களிடத்தில் பழகணுன்றது மிக மிக முக்கியம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மரணம் அடைந்த இடத்துக்கு போகிறோம், ஒருத்தர் செத்துட்டார், அங்கே போகும் பொழுது அதற்கு வேறு விதமான மனோபாவம் இருக்கா இல்லைங்களா? ஒரு கல்யாணம் போகும் பொழுது அங்கே வேறு விதமான மனோபாவத்தோடு நம்ம போக போகிறோம். கல்யாணம் போகும்பொழுது நம்ம ஆடம்பரமாக உடுத்திக்கிட்டு போகிறோம், நல்ல விலை உயர்ந்த புடவை, விலை உயர்ந்த ஆபரணங்களை போட்டு தான் கல்யாண வீட்டில் போயிட்டு சில பேர் என்ன பாரு என் அழகு பாருன்னு போகிறான். அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப பிரகாசமாக அங்கே இருக்கிறான். ஆனால் அதே மாதிரி நீங்கள் சத்தம் வீட்டுக்கு போயிட முடியாது. அங்கே இப்படி உடுத்தி நல்ல ஆபரணங்களை போட்டு போயிட்டு அங்கே பல்லழிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பாப்பா என்ன இங்கே வந்து கூத்தடிக்கிறேன்னு. அப்போ சத்தம் வீட்டுக்கு எப்படி போகணும்? விலை குறைவான ஒரு புடவை போட்டு இந்த ஆபரணங்கள்லாம் கழிச்சிட்டு. எங்கள் அம்மா வந்துட்டு நாங்கள்லாம் தோட்டப்புறத்துலேருந்து வந்தவங்க, அங்கே யாருன்னா செத்துட்டா எங்கள் அம்மா போய் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. எவன் செத்துட்டாலும் அங்கே போய் உட்காந்து அழுவான். அப்போ என் கூட்டாளி வந்து சொன்னான் ஒரு தடவை, உங்களுக்கு வெக்கமாக இல்லையாடாண்ணா? ஏன்னா உங்கள் அம்மா அங்கே பார்க்குற சத்தங்களை உங்கள் அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, இந்த தோட்டமே உங்கள் சொந்தமானா. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன் ஒரு தடவை, அவங்க சத்தம், அம்மா நாங்களாம் தலை காட்டவே முடியல தெரியுங்களா, நீ உட்காந்து ஒப்பேரி வைக்கிறீங்க, என் கூட்டாளிலாம் வந்துட்டு என்னை வெடிச்சுக்கிட்டு இருக்கிறான், நீ அங்கங்கே போய் அழுகுறீங்கண்ணே. எங்கள் அம்மா சொன்னேன், ஐயா அப்படி பேசாதடாண்ணா, நீ அங்கே போய் பாரு, அங்கே எல்லோரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா, நான் அழுவுன்னா என்னை பற்றி என்ன நினைப்பா? அந்த மனோபாவம், வீட்டில் உள்ள மனோபாவத்தை கோயிலுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. வீட்டில் சில பிரச்சனை இருக்குது. சில பேர் வந்துட்டு வீட்டில் பிரச்சனைன்ட்டு கோயிலில் போய் கொஞ்சம் உட்காந்துட்டு அமைதியாக இருந்துட்டு வருன்னு வந்துடுவா. கோயிலில் எவனா ஒன்று சீண்டி விட்டானா வீட்டு சண்டை கோயில் சண்டையாக மாறிடும். அதனால் நம்மளுடைய மனோபாவத்தை அதற்காக தயார் பண்ணிக்கணும். பக்திக்கான மனோபாவத்தை நம்ம தயார்படுத்தணும், மிக மிக முக்கியம். ஒருத்தன் வந்துட்டு ஒரு கிளியை வளர்த்து வந்தான், ஆண் கிளி. அது ரொம்ப மௌனமாகவே இருக்குது எப்பொழுதும். மற்ற கிளிகளை போல் குதிக்கிறதோ பேசுகிறதோ கத்துறதோ ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப மௌனமாக இருக்குது அந்த கிளி. யாருக்கிட்டையும் பேசாத, சாப்பிட்டு அது போல் தலைக்கு விட்டு போட்டு அப்படியே இருக்கும். அப்போ அந்த கிளியோட சொந்தக்காரன் வந்துட்டு கடை தெருவுக்கு போயிருந்தப்ப, அப்போ இன்னொருத்தன் வந்துட்டு ஒரு பெண் கிளி கொண்டு வந்தான் கடையாண்ட, சாப்பாட்டு கடையில் பெண் கிளி வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு. அந்த பெண் கிளி ரொம்ப ஹாப்பியாக அங்கங்கே குதிச்சுக்கிட்டு அது கத்திக்கிட்டு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த பெண் கிளி. அப்போ இவன் சொன்னான் அவன் இடத்துல, உன்னோட பெண் கிளி வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சிரிக்குது, அது குதிக்குது, நல்லா வந்துட்டு ஆக்டிவாக இருக்குது, என்னோடய ஆண் கிளி வந்துட்டு மௌனமாகவே இருக்குது அப்படின்னா. அப்போ இவன் சொன்னான், அப்படியா, எதற்காகண்ணா? இவன் சொல்ல தெரியல, அது வந்துட்டு ஒரு மெடிடேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது, தியானம் பண்ணுற மாதிரி இருக்குண்ணா. தியானம் தானே அப்படியே சும்மா உட்காந்துருப்பா ஒன்றுமே பேசாமல். அப்போ அதுக்கு என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. உன் பெண் குழி போல் அதுவும் வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். என்ன செய்யணும்னா பிரச்சனை இல்லை, நம்ம என்னோடய பெண் கிளியை கொண்டு வரேன், நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னா. அப்புறம் எங்கள் பெண் கிளியை கொண்டு வந்தான் வீட்டுக்கு. இவனோட ஆண் கிளி வந்துட்டு கழுத்தை கீழே போட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப சோகமாக அதை ஒரு தியானத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது.
அப்புறம் இந்த பெண் கிளியை கொண்டு ஒன்று அவன் சொன்னான், பெண் கிளி இடத்துல இந்த ஆண் கிளியை வந்துட்டு கொஞ்சம் ஆர்வம் ஏற்றி விடணும். இந்த ஆண் கிளி வந்துட்டு ரொம்ப தியானத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு, முடிஞ்சால் நீ ஒரு உதவி செய்யணும் அந்த பெண் கிளி இடத்துல. அப்போ அந்த பெண் கிளி சொல்லிச்சு, நீ கொஞ்சம் கிட்ட கொண்டு போனுச்சு. கிட்ட கொண்டுட்டு போனோன்னே அந்த பெண் கிளி வந்துட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. அழகு கிளியே அழகு கிளியே என் மேல் உனக்கு காதல் வராதா. ரெண்டாவது, அழகு கிளியே அழகு கிளியே என் மேல் உனக்கு காதல் வராதா. அது அப்படியே ஒரு கண் அப்படியே திறந்துச்சு. காதல் வராதா காதல் வராதா என் மேல் உனக்கு இன்னும் மேல் காதல் வராதா. ரெண்டு கண்ணு திறந்துச்சு. உடனே திறந்துட்டு பார்த்துட்டு அது ஒரு பாட்டு பாடிச்சு. உரம்போ உரம்போ ருக்குமணி வந்து ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வந்துருச்சு, அங்கடா வண்டியை தள்ளுங்கள். அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம கிளி வந்துட்டு தியானத்தில் இல்லை, அது மோகத்தில் இருந்துருக்கு. அதனால் எல்லா பக்தர்களும் கண்மூடி உட்காந்துட்டான்ட்டு நம்ம வந்துட்டு ஏமாந்துடக்கூடாது. அவங்கவுங்க பிரச்சனையோடு அங்கே உட்காந்துருக்கிறான். சில பேர் தான் வந்துட்டு உலகமே நன்மை அடையணும்னு உட்காந்து கிடக்கிறான். ஸோ இந்த ரீதியில் நம்மளுடைய மனோபாவம் வந்துட்டு அதற்காக தயார்படுத்தணும். பகவான் என்ன சொல்கிறார், சர்வ தர்மான் பரித்யாஜா மாமிக்கம் சரணம் பிரஜம் அகம் துவம் சர்வ பாப்பேபியம் முக்ஷாயி சமீமா சுச்சா. கவலைப்படாத, என்னிடத்தில் நீ சரணடை, உன்னை எல்லா விதமான பாவ விளைவுகளிலிருந்து விடுவிப்பேன். இப்போ முதல்ல நம்ம வந்துட்டு சரணாகதி மனதை சரணடைய வைக்கணும். எந்த இடத்துல குருநாதர் கட்டளையை வந்துட்டு நான் மறுபடியும் சிந்திச்சு பார்க்கணும். அப்படி என்றால் என்ன, இன்றைக்கு காலையில் குரு மகாராஜ் சொன்னார், அவருக்கு புரோபாதம் 30 கட்டளையை தெரிவிக்கின்றார், அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள். அவர் யாருக்கு உதவி செய்கிறார், புரோபாட்டுக்கு உதவி செய்கிறார். புரோபாட் யாருக்கு உதவி செய்கிறார், பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ். இந்த ரீதியில் கடைசியாக சைத்தன்ய மகாபிரபு, கடைசியாக கிருஷ்ணருக்கு உதவிகரமாக இருக்க போகிறார். ஆகையினால் இது மிக மிக முக்கியம். இந்த சரணாகதி தத்துவத்தில் பக்தர்கள் ஒன்று சேரும் பொழுது ஒற்றுமையோடு விஷயங்களை செய்யணும். பொதுவாக மலேசியா நாட்டில் நம்முடைய இந்திய சமுதாயம் வந்துட்டு மக்கள் தொகை வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கிறோம். அதே நேரத்தில் பக்தர்கள் என்று வரும்பொழுது அதை விட இன்னும் குறைவாக இருக்கிறோம். ஏறக்குறைய மலேசியா நாட்டில் வந்துட்டு 7.7% தான் இந்திய மக்கள் தொகை. இந்தியர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2.6 மில்லியன் 2 மில்லியன் ஏறக்குறைய. அப்போ நம்மளுடைய மக்கள் தொகை அவ்வளவு 2 மில்லியனில் பக்தர்கள் எவ்வளோ இருக்கிறார், மேபி 0.001 கூட இருக்கலாம். இன்னும் நம்ம 1% கூட வரல. ஏன்னா 2 மில்லியன் நீங்கள் வச்சிங்கன்னா 10%னா எவ்வளவு, 200,000. 1% எடுத்திங்கனாக்கா 20,000 பேர் இருப்பாங்களா பக்தர்கள் மலேசியாவில். சாந்திவர்தனா பிரபு, மலேசியாவில் 20,000 பக்தர்கள் இருப்பாங்களே. இந்தியன்ஸ் பாப்புலேஷன் என்ன பிரபு இங்கே 2.5 மில்லியன்னா அதில் 10% வச்சாக்கா 250,000, 1% வச்சா 25,000. ஏறக்குறைய நான் கேள்விப்பட்டது 2,000 பக்தர்கள் இருப்பாங்க. அப்போ 1% கூட நம்ம இல்லை, 0.1% வந்துருக்கலாம். ஆகையினால் இதை ஒன்றிணைந்து நம்ம செயல்பட்டால் தான் இந்த இயக்கம் வந்துட்டு பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகுது. அதை காமிக்க ரிஷி வந்துட்டு யுரேஸ்வரன் மன்னனிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கார், எப்படி ஒன்றுபட்டால் உலகமே நன்மை அடையும் பண்ணிட்டு. காமிக்க ரிஷி வந்துட்டு ஒரு கதை சொல்கிறான். 5 மிருகங்கள் நண்பர்களாக இருந்தனர். புலி, சிங்கம் ஒன்று,
அந்தாண்ட நரி 2வது, 3வது ஓநாய், 4வது கீரிப்பிள்ளை, 5வது எலி. இவங்க நண்பர்களாக இருக்கிறான். அப்போ அவங்க அந்த அந்த சிங்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மான் வந்துட்டு காட்டில் இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்குது, இளமையாக இருக்குது. அந்த மானை எப்படியாவது கொன்று சாப்பிடணுமென்ற ஆசைகள் வந்துட்டு இந்த 5 மிருகங்களுக்கு இருக்குது. ஆனால் அதை யார் செய்ய முடியும்? சிங்கம் தான் போயிட்டு பாய்ந்து அந்த மானை கொல்ல முடியும். ஆகையினால் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கா, சிங்கம் தான் அது செய்யணும். அப்போ சிங்கம் எவ்வளோ முயற்சி பண்ணுது, மான் ஓடுற வேகத்தில் சிங்கம் ஓட முடியல. அப்போ என்ன முடிவு பண்ணாக்கா, நம்ம இப்போ ஒன்று சேரணும், அந்த மானை முறியடிக்கிறதுக்கு நாம் எல்லாம் ஒன்று சேரணும் பண்ணிட்டு காமிக்க ரிஷி இந்த கதை சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ அந்த நரி போயிட்டு அந்த சிங்கத்தை எடுத்துல வந்துட்டு எல்லாத்தையும் இந்த மற்ற மிருகங்களை கூப்பிட்டு அது சொல்லிச்சு, நம்ம இப்படி வந்துட்டு போனால் அதை பிடிக்க முடியாது, மானை வேறு விதத்தில் போகணும், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்ட்டு அந்த நரி சொல்லிச்சு. என்ன ஐடியா? இந்த எலி இருக்குல்ல, அது வந்துட்டு மானை கொஞ்சம் பின்பற்றட்டும். அந்த மானு தூங்குறப்ப அந்த எலி வந்துட்டு மானோட காலை கடிச்சிருச்சுன்னா, கீழே பாதத்தை கடிச்சிருச்சுன்னா அந்த மான் வந்துட்டு ஓட முடியாது, அதுக்கு புண்ணு ஆயிரும் அந்த இடத்துல. அப்போ சிங்கம் அடித்து கொண்டுடலாம் அதன்ட்டு. சரின்னுட்ட பிறகு மான் ஓய்வெடுத்து தூங்கும் பொழுது இந்த எலி போயிட்டு அந்த மானோட கால் பாதத்தை கடிச்சிடும் அந்த கீழே. அப்போ அந்த இடத்துல புண்ணாக மாறிடும், அந்த மான் இப்போ வேகமாக ஓட முடியல. அடுத்து அந்த சிங்கம் வந்துட்டு பாஞ்சு அந்த மானை கொன்னுருது. அப்போ அவங்க சொன்னால், ஓகே மான் இப்போ செத்துருச்சு, எல்லாம் சாப்பிடணும், பரவாயில்ல, நீங்கள் போய்ட்டு வேறு என்னென்ன செய்யணும் செஞ்சுட்டு வாங்க, பிறகு நம்ம உட்காந்து சாப்பிடுவோன்னுட்டு நரி சொல்லிட்டு நான் இதை பார்த்துக்கிறேன். ஆனால் நரி வந்துட்டு அது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு, நான் ஒருத்தனை இதை முடிச்சிடணும், இந்த மானத்தில் இருக்கணும். அப்போ நரி கவுந்து பண்ண முதல்ல புலி வந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அப்போ புலி சொல்லிச்சு ஆரம்பிக்கலாமான்னுட்டு. அதுக்கு அந்த நரி சொல்லிச்சு ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த எலி வந்துட்டு ஒன்று கேவலப்படுத்தி பேசிருச்சுன்னா. என்னான்னு கேட்டப்போ, இல்லை எலி சொல்லிச்சு, சிங்கம் என்ன பெரிய சிங்கம், என்னோடய உதவி இல்லாமல் அதை பிடிச்சிருக்க முடியாதுன்னு உன்னை கேவலமாக பேசிருச்சுன்ட்டு. நல்ல மரியாதை உள்ளவங்க, புத்தி உள்ளவங்க, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கேவலமாக பேசின இடத்துல ஒன்றுமே தொடமாட்டான்னு எலி சொல்லிருச்சுன்னு. உடனே சிங்கத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஸ்டேஜ் இருக்குங்களே, சொருண அதே சில சொருணில் கட்டைங்க இருக்கீங்க. சிங்கம் சொல்லிச்சு, அப்படியா? அப்போ அந்த எலி தொட்ட எதையும் நான் சாப்பிட மாட்டேன்னு அது போயிடுச்சு. அப்போ இப்போ இந்த ஓநாய் வந்துச்சு சாப்பிட ரெடியா. அப்போ நிறைய சொல்லிச்சு, சிங்கம் மேலே உன் மேலே ரொம்ப காட்டமாக இருக்குது தெரியுமா, உன்னையும் உன் ஒய்ஃபையும் போட்டு தள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது பயந்து ஓடிடுச்சு. அந்த கீரி புல்லை வந்துச்சு. இப்போ கீரி புல்லை வந்தப்போ நரி சொல்லிச்சு, ஆக்சுவலி இந்த மிருகங்கள்லாம் வந்துட்டு சாப்பிட மாட்டேன்னு போயிடுச்சு, ஏன்னாக்கா அந்த எலி கடிச்சதுனால அது வந்துட்டு பாய்சன் விஷமாக மாறிடுச்சான்னுச்சு. அதுவும் ஓடிடுச்சு வேண்டான்னு. கடைசியில் எலி வந்துச்சு. நரி சொல்லிச்சு, இவங்கெல்லாம் போயிட்டா விட்டுட்டு நீ இங்கேருந்து நான் உன்னை கொண்டுருவோன்னுச்சு. அப்போ எலியும் ஓடிடுச்சு. இப்போ அந்த முழு உடலே யாருக்கு இருக்குது? நரி உக்காந்துருக்கு. அப்போ காமிக்க ரிஷி சொல்கிறார், அந்த நரி வந்துட்டு இப்போ அறிவோடு செயல்பட்டுச்சா அறிவு இல்லாமல் செயல்பட்டுச்சா? நீங்கள் சொல்லுங்கள், நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்கள். எனக்கு தமிழ் அப்படி தான் பேசுவாங்க, அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ கிடைக்கும். காமிக்க ரிஷி சொல்கிறார், அந்த நரி வந்துட்டு வெளிப்புறத்தில் மக்கள் பார்க்குறதுக்கு அது வந்துட்டு ரொம்ப அறிவோடு செயல்பட்டு இருக்கு, ஆனால் உள்புறத்தில் அது அறிவு இல்லாமல் செயல்பட்டுச்சுன்றார் காமிக்க ரிஷி. எப்படின்னா இப்போ அந்த மான் இருக்குது, இந்த ஒரு மானை முழுமையாக அந்த நரி சாப்பிட்டு முடிக்க முடியாது இல்லைங்களா. அது 2-3 நாள் அப்படியே வச்சிங்கன்னா, அங்கே தான் ஃப்ரிட்ஜில் ஒன்றும் கிடையாது, 2-3 நாள் வச்சிங்கன்னா அது வந்து நாத்தடிச்சு போயிடும். அப்போ கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், மற்றதெல்லாம் வீணாக போகுது. அப்போ அது முழுசாக சாப்பிட முடியாது. 2வது, அந்த உடலை நீங்கள் செத்த உடலை பல நாள் காக்கவும் முடியாது. 3வது, இப்போ அந்த நரிக்கு கெட்ட பேர் கிடைக்க போகுது, எந்த மிருகமும் அதை நம்ப போகிறது கிடையாது. 4வது, அந்த நரி இப்போ அந்த கூட்டத்தில் போய் சேர முடியாது. நரி வந்துட்டு இப்போ மூலெல்லாம் இந்த விஷயத்தை செய்திருச்சு. அப்போ காமிக்க ரிஷி சொன்னார், எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றாக காரியங்கள் செய்தால் தான்
உலகம் மதிக்க போகுது, அந்த இடத்துல உயர்வு வரப்போகுது அப்படின்ட்டு அவர் வந்துட்டு இந்த இந்த தர்மத்திற்கு 3 கான்செப்ட் கொடுக்குறார். இப்போ மடானி கான்செப்ட் இருக்குது மலேசியாவில். சில பேர் அது மடையன் கான்செப்ட்னு சொல்கிறான். ஏன்னா அது வந்துட்டு மடானி ஆக்சுவலி அது நல்ல ஒரு கான்செப்ட், அவன் அதை சரியாக செய்யனால அது மடையன் கான்செப்டாக போயிடுச்சின்னு சொல்கிறான். சரிங்களா? மடானி கான்செப்ட் அப்பா மடையன் கான்செப்ட் மாதிரி என்ன சொல்கிறானே. இப்போ வந்துட்டு மெர்லேக்கா நடந்தது. 2 நம்ம இந்தியர் இளைஞர்கள் போய்ட்டு ஒரு வயசான அம்மாவை கேட்குறோம், அம்மா நீங்கள் தான் ரொம்ப காலமாக இங்கே இருக்கிறீங்க, அதனால் இந்த இப்போ மெர்டேக்கா என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால், அந்த அம்மா வயசாச்சு. அம்மா சொல்கிறேன், என்னது இல்லை மெர்டேக்கா என்ன நினைக்கிறேன், முருங்கைக்காயா. மடானி கான்செப்ட் மாதிரி நம்முடைய வேத இதில் வந்துட்டு 3 இது இருக்குது. அங்கராக்கான்னு ஒரு இது, மதுகாரின்னு ஒரு இது, மலாக்காரான்னு ஒரு இது. அங்கராக்கானா ஒரு காடு இருக்குது, அந்த காட்டையே அழித்து அவன் அந்த வந்துட்டு மரக்கட்டைகளை எடுத்து அவன் வியாபாரம் செய்கிறான், காடியை அழிச்சிடறான். அது வந்துட்டு அங்கராக்கா. அந்த அடுத்து 2வது வந்துட்டு மலாக்காரான இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அவன் காட்டை அழிக்காமல் காட்டில் அந்த மரத்தில் உள்ள பழங்களை அது மட்டும் பறிச்சுட்டு போயிடுறான். அப்போனா காடு இன்னும் இருக்குது, பழங்களை மட்டும் கொண்டு போயிடுறான், மலாக்காரா. 3வது மதுகாரின்னு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. உங்கள் மரம் செடிகள் வந்துட்டு பூக்கள் இருக்குது, அதில் வந்துட்டு இந்த தேனி வந்துட்டு அந்த தேன் வந்துட்டு அந்த தேனி மட்டும் எடுத்துட்டு மரத்தையும் அழிக்கலை, பழத்தையும் அழிக்கலை, பூக்களையும் அழிக்கலை, அது வந்து தேன் எடுத்துகிட்டு போயிடுது. அப்போ தர்ம ரீதியில் சொல்கிறா, ஒரு கீழான ஒரு விஷயத்தை மனிதன் செய்கிறான்னா அது வந்துட்டு அங்கராக்கா மாதிரி ஒரு வனத்தையே அவன் அழிச்சிட்றான். அது வந்துட்டு 3வது தரமான செயல். 2வது வந்துட்டு அதை விட கொஞ்சம் நல்ல செயல் என்ன, அவன் வந்துட்டு அந்த எல்லாத்தையும் காட்டியே அழிக்காத பழத்தை மட்டும் கொண்டு போயிடுறான். அது 2வது விதமான செயல். உயர்வான செயல் என்ன, காற்றையும் அழிக்கலை, மரத்தையும் அழிக்கலை, பழத்தையும் அழிக்கலை, பூக்களையும் அழிக்கலை, அதில் உள்ள தேனை மட்டும் எப்படி தேனி கொஞ்சம் எடுத்து வண்டுகள் எடுத்து போகுதோ அந்த மாதிரி எல்லாமே அங்கே தான் இருக்குது. அந்த மரம் நன்மை பெறுது, அந்த எடுத்து போனவங்களும் நன்மை பெறுறா. அப்போ அவர் சொல்கிறார், உலகத்தில் மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பொதுவாக தர்மத்தின் வழியில் போகுபவர்கள் அவர்கள் எப்பொழுதும் எப்படி வாழ்கிறா, அவங்க வந்துட்டு நான் சிரமப்பட்டாலும் மற்றவர்கள் சிரமமில்லாத வாழ வேண்டும். அது வந்துட்டு என்ன மாதிரி கான்செப்ட், அது வந்துட்டு மதுகாரி. 2வது விதமான கான்செப்ட் என்ன நினைக்கிறா, நானும் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், மரம் நீயும் வாழு நானும் வாழ்கிறேன், 2வது விதமான கான்செப்ட். 3வது விதமான கான்செப்ட் தான் நீ அழிஞ்சிட்டு போனால் ஒழுங்காக நல்லா இருந்தால் போதும் பண்ணிட்டு. இந்த ரீதியில் நமக்கு இந்த தர்மம் இருக்குது, சனாதன தர்மம் இந்த உலகத்திற்கு இந்த நாட்டிற்கு நல்லதை கொண்டு வந்து கொடுக்க முடியும். காரணம் சனாதனம் தர்மம் வந்துட்டு நல்ல உயர்வான ஒரு கான்செப்ட், ஒரு நிலையை கொண்டுட்டு வருது. ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் 11வது கந்தத்தில் 7வது அத்தியாயத்தில் 2வது பதத்தில் யுடீஸ்வரன் மன்னன் நாரத முனியிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறார். பகவான் ஸ்ருத்தம் இச்சாமி நிர்ணம் தர்மம் சனாத்தனம் வர்ணாசிராம சாரயுத்தே யற்பூமான் விந்தத்தே பரம் என்று ஸ்ரீமத் பாகவதம் 7வது கந்தம் 11வது அத்தியாயம் 2வது பதத்தில் யுடீஸ்வரன் மன்னன் நாரத முனியிடத்தில் இந்த கேள்வி கேட்குறார். தயவு செய்த பொதுவான தர்மம் என்னவென்று எனக்கு விளக்குங்கள், உடலுக்கான தர்மம் என்னவென்று விளக்குங்கள், ஆத்மாவிற்கான தர்மம் என்னவென்று விளக்குங்கள். தர்மம் சனாத்தனம், நித்தியமான தர்மம் இது. அப்படி என்றால் நானும் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், என் உடலும் பாதுகாக்கப்படணும், என் உயிரும் பாதுகாக்கப்படணும், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்தினிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஜெனரல் ஆக்குபேஷனல் டியூட்டி அண்ட் சோஷியல் டியூட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் டியூட்டி என்னன்னு கேட்குறார். அதுக்கு நாரத முனி சொல்கிறார், நத்வா பகவதே ஜயா லோகானம் தர்மம் சேத்தவே வாக்ஷயசே சனாத்தன தர்மம்.
நாராயண முகம் சுருத்தி 7வது காண்டத்தில் 11வது அத்தியாயத்தில் 5வது பதத்தில் நாரத முனி சொல்கிறார், பகவான் நாராயணனே எனக்கு இந்த சனாதன தர்மத்தை பற்றி எடுத்துரைத்திருக்கின்றார், அதை நான் உனக்கு எடுத்துரைக்கிறேன் அப்படின்றார். பிறகு சொல்கிறார், தர்மம் மூலமே பகவான் சர்வ வேதமயோ அரிஹி ஸ்மர்த்தம் சாத்தாட் விடம் ராஜன் ஏன சாத்மா பிரசீதியத்தி. நாரதமுனி சொன்னார், இந்த தர்மத்தின் மூலமே பகவான் கிருஷ்ணன் என்று நீ தெரிந்து கொள், தர்மத்தின் சாரம் பகவான் கிருஷ்ணன் என்று தெரிந்து கொள். எல்லா சாதுக்களும் அவர்களுடைய கவனம் எப்பொழுதும், அவர்களுடைய தியானம் எப்பொழுதும் அந்த தர்மம் மூலம் கிருஷ்ணனிடத்தில் இருக்கின்றது என்று சொல்லிய பிறகு சனாதன தர்மத்திற்கு 30 அறிகுறிகள் இருக்கின்றது என்று சொன்னார். எப்படி நேற்று நாம் வைஷ்ணவர்களுக்கு 26 அறிகுறிகள் என்று சொன்னோம். இப்பொழுது சனாதன தர்மத்திற்கு 30 அறிகுறிகள் இருக்கின்றன. நாம் சனாதன தர்மத்தை தான் பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். 7வது காண்டத்தில் 11வது அத்தியாயத்தில் 8வது பதத்திலிருந்து 12வது பதம் வரை நாரத முனிதை விளக்குகின்றார். சத்தியம் சமா தபா சௌச்சம் திதிக்ஷேக்ஷா சமோடமா அஹிம்சா பிரம்மச்சாரியம் ச தியாகா ஸ்வஜாயம் அர்ஜவம் சந்தோஷம் சமுதிரிக் சேவ கிரமேயோ பரமம் சனே நிர்ணம் சுத்திரம் விபரேசு. அந்த ஸ்லோகங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 30 விதிகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அதை கடைப்பிடிக்கும் பொழுது நாம் சனாதன தர்மம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பக்தர்கள், இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, நாம் பொதுவாக தமிழர்களிடத்தில் இந்து இடத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது நாம் அவர்கள் கோயிலையோ அவர்கள் வழிபடும் தெய்வங்களையோ நாம் குறை பேசக்கூடாது. வாங்கள் உட்காருங்கள், ரொம்ப நல்லது, நீங்கள் முருகன் கோயில் போகின்றீர்கள், ரொம்ப நல்லது, நீங்கள் தேவாரம் பாடுகின்றீர்கள். அதே நேரத்தில் நம்முடைய மதம் சனாதன தர்மம் இல்லையா உண்மையா என்று நீங்கள் கேட்க வேண்டும். ஆமாம், நம்முடைய மதம் சனாதன தர்மம். சனாதன தர்மம் என்றால் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சனாதன தர்மத்திற்கு 30 அறிகுறிகள் இருக்கின்றன, 30 குணங்கள் இருக்கின்றன. 1வது சனாதன தர்மம் என்றால் சத்தியத்துடன் வாழ வேண்டும். சத்தியம் தயா தப்பா சௌச்சம். 1வது குணம் சத்தியம், 2வது குணம் தயா கருணை, 3வது குணம் தபம், 4வது குணம் தூய்மை, 5வது பொறுமை, 6வது நல்லதும் கெட்டதும் ஆராய்ந்து வாழ வேண்டும், 7வது மனக்கட்டுப்பாடு இருக்க வேண்டும், 8வது புலன்கள் கட்டுப்பாடு இருக்க வேண்டும், 9வது மற்ற ஜீவன்களை இம்சிக்கக்கூடாது, 10வது பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்க வேண்டும், 11வது வேதங்களை படிக்க வேண்டும், 12வது தானம் செய்ய வேண்டும், 13வது எளிமையாக வாழ வேண்டும், 14வது திருப்தியுடன் வாழ வேண்டும், 15வது சாதுகளுக்கு சேவை செய்ய வேண்டும், 16வது நேரத்தை வீணடிக்காமல் இருக்க வேண்டும், 17வது படிப்படியாக உலக பற்றுதலிருந்து விடுபெற வேண்டும், 18வது மௌனமாக இருக்க வேண்டும், 19வது உடலுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன வித்தியாசம் என்று தெரிந்திருக்க வேண்டும், 20வது அன்னதானம் பிரசாதம் வழங்க வேண்டும், 21வது நான் உடல் கிடையாது, நான் பிரம்மாஸ்மி, ஆண்டவனுடைய சக்தி என்று தெரிய வேண்டும், 22வது பகவானுடைய நாமத்தை கேட்க வேண்டும், 23வது அதை சொல்ல வேண்டும், 24வது ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும், 25வது பகவானுக்கு கொஞ்சம் சேவை செய்ய வேண்டும், 26வது பகவானுக்கு கொஞ்சம் விழுந்து வணங்க வேண்டும், 27வது பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டும், 28வது பகவானுக்கு சேவகனாக இருக்க வேண்டும், 29வது பகவானுக்கு நண்பனாக இருக்க வேண்டும், 30வது தன்னையே பகவானுக்கு கொடுக்கக்கூடிய சரணாகதி தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாரத முனி யுடீஸ்வரன் மன்னனிடத்தில் சொல்லுகின்றார். இதுதான் சனாதன தர்மம். நத்வா பாகவதே ஜயா லோகானம் சனாதன தர்மம் என்று அங்கு விளக்கப்படுகின்றது. ஆகையினால் நம்முடைய சமுதாயத்தில் பிரச்சாரம் செய்வது மிக மிக சுலபம். அந்த கோட்பாடுகளை நாம் சொன்னாலே, சனாதன தர்மத்தின் கோட்பாடுகளை சொன்னாலே நிறைய பேர் மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது.
நீங்கள் போய் வெங்காயம் சாப்பிடாதீர்கள், பூண்டு சாப்பிடாதீர்கள், கோழியை சாப்பிடாதீர்கள், ஈத்தையை சாப்பிடாதீர்கள், நாயை சாப்பிடாதீர்கள். இதெல்லாம் பேசுறதுனால தான் அவங்க பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறான். நாமெல்லாம் சனாதன தர்மத்தில் இருக்கின்றோம் என்பதை முதலில் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முருகன் வழிபாடோ, விநாயகர் வழிபாடோ, சிவன் வழிபாடோ எல்லாமே சனாதன தர்மத்திற்குள் அடங்கி இருக்கின்றது. இருந்தாலும் அதை செய்யும் பொழுது எம்மாதிரி மனோபாவம் இருக்க வேண்டும். முருகனை கும்பிட்டுக்கிட்டு வாயை திறந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. முருகனை கும்பிட்டுக்கிட்டு கையில் அருவாள் வச்சு ஒரு கோழியை வெட்டக்கூடாது. அங்கே தான் அவங்க தப்பு செய்கிறான். அதனால் வழிபாடெல்லாம் நியாயமானது. ஆனால் மனோபாவம் உங்களுக்கு இன்னும் வரலை. அந்த மனோபாவத்தை எப்படி கொண்டுட்டு வரணும் அதை நம்ம செய்யணும். ஆனால் நம்ம கோயிலே வந்துட்டு நேற்று சொன்ன மாதிரி, நேற்று என்ன சொன்னேன், இந்தியாவில் ஒரு நிகழ்ச்சி, என்ன நிகழ்ச்சி அது? பிக் பாஸ். பிரபு நான் யாருன்னு தெரியுமா? பிக் பாஸ். அவன் 20 பேர் ஒரு ரூமில் போட்டுட்டு ஒரு வீட்டில் 3 மாதம் எல்லாம் ஒன்றா இருங்கன்னு போடுறான். அப்போ ஒன்று வெளியே அவன் கடைசியில் யார் ஒருத்தங்க ஒன்றா அவனுக்கு தான் பரிசு எத்தனை லட்சம் கொடுக்குறான். பிக் பாஸ் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் முடியாது. சனாதன தர்மம் சண்டை போடுற தர்மம் கிடையாது. 3 விஷயங்கள் நாரத முனி சொல்கிறார். ஜெனரல் ஆக்குபேஷன், மற்றவர்களிடம் பழகும் பொழுது எப்படி பழகணும், அடுத்து நம்முடைய உடலுக்கு என்ன செய்யணும், உடலுக்குள்ளே இருக்க ஆத்மாவுக்கு என்ன செய்யணும். ஆனால் பக்தர்களுடைய சண்டை அது கொஞ்சம் தேர்க்க கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஒரு கோயிலில் ஒரு சண்டை. என்ன சண்டை? மகாபிரசாதம் சண்டை. அவங்க சமையல் அறையில் அந்த சமைச்சவங்க கொஞ்சம் மகாபிரசாதம் பேக் பண்ணி வச்சுட்டான். அப்போ இவர் போனவர் மகாபிரசாதம் இப்போ சந்தியவரண ப்ராப்ளம் விட்டு அவர் சாப்பிட்டு கிளம்பிடுவார். அவர் அட்டாச் டு த பிரசாதம். அப்போ அவங்க போனவர் மகாபிரசாதம் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டாரு. அப்போ அந்த எடுத்து வச்சவர் அவர் அரைஞ்சிட்டார், எப்படி சாப்பிடலாம். அப்போ அவர் சொன்னார், என்னையும் அறையிற. அப்போ அவர் ஒரு ஸ்லோகா கோட் பண்ணார். 5:14 நான் வருத்தம் ந கர்மானே லோகானம் சஜதி பிரபு ந கர்ம பல சம்யோகம் ஸ்வபாவம் சுப்பிரவர்த்தத்தை. அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது உங்களுக்கு தெரியுமா? நீ அறிஞ்சிட்ட அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த ஆத்மா ஒன்றுமே செய்யலையா, எல்லாம் முக்குணங்கள் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னைய நீ அடித்த, நானே செஞ்சேன். நாடாத்தே கஷ்யத்தை பாப்பம் நான் செய்வே சுக்கிருத்தே விபு அக்ஞான அவிருத்தம் ஞானம் முயந்தி ஜந்தவா. 5:15 நீ படி. ஆண்டவனே இங்கே யாருடைய பாவம் புண்ணியத்தை ஏற்கிறது கிடையாது. ஏன்? எல்லாமே அறியாமையில் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ முக்குணங்களை போய் நீ கேளு. நீ என்னை அடிச்சிட்ட பாரு, கண்ணை வீங்கிருச்சுன்னா. அப்போ இந்த டிவோட்டி சொன்னார், அப்போ நீ பகவத்கீதை சொன்ன, நான் ஒன்று சொல்கிறேன்னாரு. நீ 2வது அத்தியாயம் 20வது பதத்தை படி. நான் ஜெயத்தை மிரியத்தை வாக்கராட்சி நயம்பூத்வ பாவித்தவானா போய் அதோ நித்தியம் சாஸ்வத்தையும் புராணம் நாண்யத்தை ஹன்யமான சரீர. இந்த உடலுக்கு தான் சேதம், உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு சேதம் இல்லை. அப்புறம் உங்களுடைய ஆத்மாவே தொடலையே. நான் எப்படி நீ அந்த பிரசாதத்தை தொடலைன்றியோ, நான் அந்த ஆத்மா தொடலையே. நயனம் சிந்தந்தி சாஸ்திராணி நயனம் தாகத்தி பாவக்கா நான் சயனம் கலையத்தி ஆப்போ நான் சொசையத்தி மார். 2:23 படி. அந்த ஆத்மாவை அடித்தாலும் வலிக்காது, வெட்டினாலும் வலிக்காது. ரெண்டு பேரும் ஸ்லோகத்தில் வச்சு நியாயம் பேசுகிறான். அப்போ அடித்தவன் சொன்னான், இப்போ கிம் கர்மா கிம் அகர்மோத்தி கவையோ. இப்போ பாரு 4:16 பகவான் என்ன சொல்கிறாரு? எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தான் இந்த உலகத்தில், அவனுக்கு இந்த கர்மம் ஒன்றும் புரியாது.
கர்மணி அப்பி போதவியான் அவர் சொல்கிறார். இந்த இப்போ 4:17 படி 3 விதமான கர்மம் இருக்குது. கர்மம், அக்கர்மம், விக்கர்மம் இருக்குது. எவ்வளோ படிச்சிருந்தாலும் அது அவனுக்கு புரியாது. அப்போ மனுஷன் என்ன செய்கிறான் அப்படின்னு இந்த அடித்தவன் சொல்லிட்டான். அப்போ அடி வாங்கினவன் வந்துட்டு சொன்னான். இப்போ இந்த பிரசாதத்துக்கு ஓனர் சொன்னான். கிருஷ்ணர் என்ன சொன்னார் தெரியுமா? 6:26 எத்தோ நிச்சலாத்தி மனம் சஞ்சலாம் அஸ்திரம். மனம் வந்துட்டு ஒரு அஸ்திவாரம் இல்லாமல் அங்கங்கே பாயுது. நீ பாஞ்சிட்ட என் பிரசாதத்து மேலே, மனதை அடுக்க கற்றுக்கோ. பிரசாந்தம் மனம் கிருஷ்ணா, பிரசாந்தமாக பக்தர்கள் இருப்பா. நீ பாரு, புலன் அடக்கம் இல்லாமல் இருக்கணும். அப்போ அந்த பக்தர் சொன்னார், அதே பகவத்கீதை நீ போய் படினார். யோயாம் யோக துவய புரோக்த சம்மேனம் சூதர் தஸ்யம் சஞ்சலவாசித்தம் சிரம் சஞ்சலமே மன கிருஷ்ணா பிரமாத்தி பலவத்ரிதம் தஸ்யாம் மன்னி வாயுரேவஸ்வ. நீ போய் 6:36, 33, 6:34 போய் பாரு. பகவான் என்ன சொல்கிறார் அங்கே? அர்ஜுனன் என்ன சொன்னா? கண்ணா, நீ சொல்கிற இந்த மனக்கட்டுப்பாடுலாம் இது நடத்த ரொம்ப கஷ்டம். நீ தான் சொல்லிட்டே மனத்துக்கு அஸ்திவாரம் கிடையாது, அது அங்கங்கே பாயும் நீட்டு. அப்போ அஸ்திவாரம் இல்லை அந்த பொருளை நான் எப்படி பிடிக்கிறது? அவன் சொன்னான். அப்போ அவன் சொன்னான், நீ 6:35 படிச்சியானா? அசாம் சயா மகாபாவ மனோரின் மனதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் தொடர் பயிற்சியினால், வைராகியத்தால் கொண்டு வர முடியும் அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ கடைசியில் அந்த சொன்னான், அவன் பிரசாதம் எடுத்து சாப்பிட்டவன் சொன்னான், அந்த பாரு என்ன நீ குறை சொல்லி ஒன்றும் கிடையாது. நீ வந்துட்டு 15வது அத்தியாயத்தை பேப்பார் 13வது பதத்தில் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு? அகம் வைஷ்ணவரோ பூத்வா பிரணினாம் தேகம் அஸ்ரிதா பிரணப்பான சம்ரித்தா பச்சம்தி அன்னம் சத்துர்புஜம். கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு? நான் தான் வயிற்றுக்குள்ளே நெருப்பாக இருக்கிறேன். 4 விதமான சாப்பாடு நான் தான் ஜீர்ணிச்சு நான் தான் அதை அனுபவிக்கிறேன் கிருஷ்ணன் சொல்லிட்டார. அப்போ நீ போய் கிருஷ்ணாவோட சண்டை போடணும். எல்லாமே கிருஷ்ணா கம் அவிஷ்யானிச்சா பூத்தானி தாரையாமி அகம் ஓஜஸா. கிருஷ்ணர் தான் நிலாவா மாதிரி சூரியனா மாதிரி இந்த தாவரங்களுக்கு சக்தியை கொடுக்குறாரு. அவரே உள்ளுக்கு இருந்து ஜீரண சக்தி அந்த எல்லாத்தையும் கொளுத்து எரித்து ஜீரணமாக்குறாரு. அப்போ நான் ஒன்றும் இல்லை, போய் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ குருஜி வந்தார், குருநாதர். அவர் ரொம்ப திறமையான குருநாதர். இன்னொரு குருநாதர் இருக்கிறார், அவர் வந்துட்டு முட்டாளான குருநாதர். அவனுக்கு 5 சீடர்கள் வந்து சேர்ந்தார். ஏன்னா மடையன், மூடன், மரிச்சன், மிளைச்சன் 5 பேர் வந்து அவனுக்கு சோம்பேறி கழுதிங்க. எங்கே போய் என்ன தின்றது, வேறு வேலைக்கு ஒன்றுமே பாய்க்க முடியாது, எவனை எங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பானான்ட்டு அவங்க வந்து இந்த ஆசிரமத்தில் வந்து சேர்ந்தா. அப்போ இந்த குருநாதர் வந்துட்டு அவர் பார்க்குறாரு, நமக்கும் வந்துட்டு இங்கெல்லாம் இப்போ அங்கங்கே போய் வாங்கி சாப்பிட கஷ்டமாக இருக்குது, ஒரு 5 சீடர் கிடைச்சாக்கா நம்மளும் வந்துட்டு அவங்க அனுப்பிவிட்டு அவனுங்க வச்சு வைத்து பொழப்பு நடத்தலாமான்னுட்டு அங்கே ஒரு சீடர் உட்காந்துருக்கு, குரு உட்காந்துருக்கு. அந்த 5 பேர் போட்ட மூடன், மடையன், பிளைச்சனை மாதிரி. அப்போ அவர் இதோட சொன்னார், கொஞ்சம் காசு கொடுத்து துணிதான் கிழிஞ்சிருக்கு, போய் ஊசி வாங்கிட்டு வாங்க. 5 பேரும் மொத்தமாக போயிட்டு அந்த ஊசி வாங்கி அனுப்பிவிட்டார். அப்போ மூடர்கள் அவனுக்கு 5 பேர் குருநாதர் அனுப்புகிறாரு. இவங்க இதுக்கு முன்னே ஊசி பார்த்தது கிடையாது. அப்போ அவங்க கடையில் போய் கேட்டால் அப்போ அவன் சின்ன ஒரு ஊசி கொடுத்தான். அப்போ இவனுங்க சொன்னானுங்க, அப்படிலாம் இருக்காது, எங்கள் குருநாதர் 5 பேர் அனுப்பியிருக்கிறோம், அது பெரிய ஊசி, பெரிய பாரமாக இருக்கணும். அவர் எவ்வளோ விலைக்கு சொன்னார்? இல்லை 5 பேர் வந்தாக்கா அது பெருசாக பாரமாக இருக்கணும். அப்போ அவர் காசு வாங்கிட்டு மரக்கட்டி அனுப்பிவிட்டார். அப்போ குருநாதர் வந்துட்டு ரொம்ப வயசாகுது, நடக்க முடியல, எதுனா குதிரையை பார்த்து கொடுக்கணும் அப்படின்ட்டு குருநாதர் உங்களுக்கு எல்லாம் குதிரையை பார்த்து கொடுக்கணும். ஓகே, இப்போ வாங்கிட்டு வாங்கணும். இப்படியே நடந்து போகிறாங்க. அந்த குதிரை ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே தான் குதிரை பிடிக்க போனால் அந்த குதிரை ஓடிடுச்சு. குதிரை ஓடிட்ட பிறகு அங்கேருந்து வந்துட்டு ஒரு எலி ஓடுது. இதான் வந்துட்டு குதிரை குட்டி போட்டுருச்சு போல் இருக்கு. ஒன்று அங்கே வந்துட்டு ஒரு பூசணிக்காயை பாய்க்கிறான். அப்படின்னா அந்த பூசணிக்காவை தூக்கிட்டு வரோம், இது குதிரையோட முட்டை அப்படின்னு. அப்படி இப்படின்னு ஒரு நொண்டி குதிரையை பார்த்து கொண்டு வந்துட்டான். இப்போ குருநாதர்கள் உட்காந்துட்டு பிரயாணம் செய்கிறாரு. அவரை பிரயாணம் செய்யும் பொழுது அவர் தலைப்பா வந்துட்டு கீழே விழுந்துருச்சு. ஏன்னா எவனுமே தூக்குறான் அந்த தலைப்பாவை. அவன் பால் நடந்துக்கிட்டு இருக்கான். அப்போ குருநாதர் திருப்பி பார்த்தாரு, தலைப்பா வந்துருச்சு, ஏன்டா எடுக்கலன்ற? நீங்களாம் சொல்லலையே குருஜி,
சொல்லியிருந்தா நாங்கள் எழுத்திருப்போம்னுட்டு. அப்போ எடுத்துருவானா கொடுத்துட்டான். அப்படியே இன்னும் போகிறப்போ வந்துட்டு அவர் செருப்பு வந்துச்சு, எவனுமே எடுக்கலை. ஏன் என்ன குருஜி நீங்கள் தலைப்பாக தான் சொன்னீங்க, செருப்பு சொல்லலையேண்ணா. அப்போ குருஜி வந்துட்டு ஒரு பேப்பர் பண்ணி இதெல்லாம் உளுந்தா எடுன்னு போட்டார். அந்த அந்த குதிரையோட மலம் உளுந்தாலே எடுன்னு போட்டார். அப்போ இவர் போகிறப்ப ஒன்று உழுவுது, மலம் உழுவுது, எல்லாத்தையும் ஒன்று எடுக்கிறானுங்க. கடைசியில் குருவை விழுந்துட்டார். எவனுமே தூக்கலை. ஏன்டா தூக்கலைனாக்கா நீங்கள் நாங்கள் எழுதலையே குருஜி. அது மாதிரி சில குரு கொண்டு அந்த மாதிரி சீடர் இருக்கிறான். அவருக்கு தலைவலி. அப்போ இந்த 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 2 டிவோட்டி சண்டை மாப்பு சாத்தினால எல்லாம் ஸ்லோகாவில் நியாயம் பேசிக்கிட்டு இருக்கா. குரு வந்தார், உட்காருங்கண்ணா. நீங்கள் வந்துட்டு 3:29 கந்தம் 29வது அத்தியாயம் 29வது பதம் படிச்சிங்களா? ஸ்ரீமத் பாகவதம். தாத்ராபி ஸ்பசாத் வேதப்யோ பிரவராராச வேதினா तेभ्यो गंडा विदास्तात्रा ततो शब्दा विधोवरा रूपम वेदम विदम सात्रा ततो चोभयते जाता बहु तेसम बहु पदाश्रेषा ततो चतुर्पर ततो द्वीपा ततो वर्ण चद्वारा तेसम ब्रह्मणा उत्तमं ब्रह्मेषु वेदभ्यो வியாப்தியோ வியதிகாஸ்தர. அவர் அந்த ஸ்லோகங்கள்னு சொன்னார். அந்த ஸ்லோகம் அர்த்தம் என்னன்னு அவர் சொன்னார். உலகத்தில் வந்துட்டு உணர்வோடு பிறப்பது மிக சிறந்த பிறப்புன்னா. அப்படின்னா நீங்கள் சாவாத பிறந்துட்டீங்க. உணர்வு எதை தொட்டு பார்த்தாலும் உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். உலகத்தில் தொடு உணர்வோடு பிறப்பது சிறப்பு. அதை விட மேலும் சிறப்பு நாவின் சுவை தெரிந்து வாழுவது. அதைவிட இன்னும் மேலான சிறப்பு முகர்ந்து பார்த்து உணரக்கூடிய பிறப்பு. அதைவிட மேலான சிறப்பு காதில் விஷயங்களை கேட்டு அறிவது. அதைவிட மேலான சிறப்பு கண்களை கொண்டு வித்தியாசம் கண்டுபிடிப்பது. அதைவிட மேலான சிறப்பு 32 பற்களுடன் பிறப்பது. அதைவிட மேலான சிறப்பு 4 கால் மிருகங்களாக பிறப்பது. அதைவிட மேலான சிறப்பு 2 கால் மனிதர்களாக பிறப்பது. அதைவிட மேலான சிறப்பு வர்ணாசிரம் தர்மத்தின் வழியில் பிறப்பது. அப்படி என்றால் பிராமணா சத்திரிய வைசிய சுத்ரா அந்த நிலையில் பிறப்பது. அந்த வர்ணாசிரம் பிறப்பில் மிக உயர்வான பிறப்பு பிராமணனாக பிறப்பது. பிராமணனாக பிறந்து அதைவிட உயர்வான பிறப்பு வேதங்களை படித்திருப்பது. வேதங்களை படித்து அதைவிட உயர்வானது வேதத்தின் சாரத்தை புரிந்து கொள்வது. வேதத்தின் சாரத்தை புரிந்து அதைவிட மேலான பிறப்பு இந்த சந்தேகங்களை தீர்த்து கொள்வது. அதைவிட மேலான பிறப்பு வேதத்தின் படி மனிதர்கள் வாழ்வது. அதைவிட மேலான பிறப்பு ஒரு தூய பக்தனாக இருப்பது. இந்த உலகத்தினிலே தூய பக்தர்கள் எப்பொழுதுமே இதற்காக அவர்கள் சண்டை போடுவது கிடையாது. மிக சாந்தமாக சமதர்ஷினம் எல்லா ஜீவனங்களையும் இந்த உலகத்திலே சமமாக வழிநடத்துவார்கள். அவர்கள் கிருஷ்ண பகவானிற்கு அந்த ஸ்லோகம்லாம் படிச்சுன்னு தெரியும். கிருஷ்ண பகவானை தவிர அவர்களுக்கு வேறு யாரையும் தெரியாது. இந்த உலகத்தினிலே கிருஷ்ணனுக்கோ அவர்களை தவிர வேறு யாருமே தெரியாது. அவர் சொன்னார், கிருஷ்ணன் அர்ஜுனனிடத்தில் போய் பேசும் பொழுது, அவர்கள் வனத்தில் இருக்கும் பொழுது கிருஷ்ணர் போய் சந்தித்த பொழுது கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா, பாண்டவர்கள் நீங்கள் என்னை தவிர வேறு யாரும் கிடையாது. அந்த துரியோதனம் கூட்டம் உங்களுக்கு எவ்வளவு சிரமம் கொடுத்து விட்டது. அவர்களை போய் நான் கொல்ல போகிறேன் என்று சொன்ன பொழுது அர்ஜுனன் பகவானுடைய லீலைகளை பேசி சாந்தம் படுத்தினார். அப்பொழுது கிருஷ்ணர் சொன்னார், உனக்கும் எனக்கும் வித்தியாசம் கிடையாது, எனக்கும் என் பக்தர்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. நான் இந்த உலகத்திற்கு வந்தது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, நீங்கள் வனத்திற்கு வந்ததும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. ஆகையினால் என்னுடைய லட்சியம் தர்மம், உங்களுடைய லட்சியம் தர்மம். ஆகையினால் நீங்களும் நானும் ஒன்றென்று கிருஷ்ணர் கூறியிருக்கின்றார். தர்மத்தின் படி வாழ வேண்டும். அவர் சொன்னார், இப்போ அந்த 30 பிரின்சிபல் கொடுத்துருக்கு பாகவதத்தில், இப்போ ஒழுங்காக படிங்கிட்டார். உங்களுடைய கருத்தெல்லாம் இருக்கின்றது. ஆகையினால் நாம் சில விஷயங்களை குருநாதரிடம்
நாம் கோயில் அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் முதலில் சத்தியம் உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது 30 கோட்பாடுகளில். அப்போ சில நேரங்களில் போய் பேசிதான் ஆக வேண்டும். உண்மையா இல்லைங்களா? எல்லா நேரத்திலும் உண்மையை பேசிக்கிட்டு இருக்க முடியுங்களா? இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருக்கு சமைச்சு போட்டீங்க, அவர் சொல்கிறாரு, சனியனை இது என்ன இட்லி, இது என்ன சாம்பார், இது எங்கள் அம்மா எப்படி சமைப்பாங்க தெரியுங்களா, எங்கள் அம்மா எப்படி சமைப்பாங்க தெரியும். நீங்கள் சமைச்சு போகிறதுல அவன்ட்டு குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படிம்மா இருக்கும்? உன்னை சிரிச்சுக்கிட்டே சமைப்பீங்களா? கோவமாக தான் சமைப்பீங்க. அந்த ஆளுக்கு என்ன சமைச்சு போட்டாலும் அந்த ஆள் மாறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் இப்போ என்ன செய்யணும்? கொஞ்சம் ருசியாக இல்லைன்னா கூட என்ன செய்யணும்? நேற்றை விட இன்றைக்கி பெட்டராக இருக்குது அப்படின்னா நாளைக்கு இதை விட பெட்டராக இருக்குது. அப்போ அவங்க கொஞ்சம் நல்லா சமைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ சில விஷயங்களுக்கு போய் சொல்லி ஆகணும். எந்தெந்த இடத்துல போய் சொல்லலான்றத சாஸ்திரம் சொல்லுது. பொதுவான தர்மம் இருக்குது, அவசர கால தர்மம் இருக்குது. பொதுவான தர்மம் கல்யாணம் பண்ணாக்கா விவாகரத்து பண்ணக்கூடாது. அவசர கால தர்மம் என்ன? அந்த விவாகம் அந்த திருமணம் தர்மத்திற்கு வந்துட்டு உதவியாக இல்லாத பொழுது, அந்த வாழ்க்கை நரகமாக இருக்குது, பகவானுக்கு நான் தொண்டு செய்ய முடியாத போகும் பொழுது அவசர கால தர்மத்துக்கு நீ பாயலாம். அவசர கால தர்மம் என்ன? அந்த நேரத்தில் அதை செய்ய முடியும். பொதுவான தர்மம் என்ன? நீங்கள் டாய்லெட் போனாக்கா தண்ணி ஊற்றி தான் கழுவணும். அவசர காலம் தர்மம் என்ன? டிஷ்யூ பேப்பர் பாவீங்க. அப்போ சைனாவில் வந்துட்டு அவன் அவசர காலம் தர்மத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம பொதுவான தர்மத்துக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ அப்போ சாஸ்திரம் சொல்லுது, உங்கள் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க, உங்கள் மகனை கல்யாணம் பண்ணி கொடுக்க கொஞ்சம் போய் சொல்லுங்கன்னுது. இப்போ உங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க வரா, யாரோ சொன்னால் அந்த வீட்டில் போங்க பொண்ணு இருக்குது. உங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க வரப்போ கேட்குறவங்க பொண்ணு எப்படிங்கன்னு கேட்குறான். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த சனி தான் 9 மணி அது 9 மணிக்கு தான் இருக்கும். வீட்டில் ஒரு வேலை செய்யாது, தொடர்பு கட்டிலே போடணும்னு நினச்சா அது எண்ணெய் போட்டுரும் போல இருக்கு. கொஞ்சம் சொன்னாலே மூக்குக்கு மேலே கோவம் வரும், சில கத்தியை தூக்கிறோம். அப்படின்னு அவங்க பொண்ணு யாருன்னா கல்யாணம் பண்ணுவாங்களா? இப்போ வரவனும் ஒழுங்கு இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம சமுதாயத்தில் அவர் வந்துட்டு ஒரு பொறுப்பு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கா. அவங்க மகன் வெளியே போனால் டைமோடு வர்றதில்லை, ஒழுங்காக வேலைக்கு போகிறதில்ல, கூட்டாளி கூட கும்பலம் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் சொல்ல, என் மகன் ஒழுங்கு இல்லைங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்கா. அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்கிறேன்? அவர் ஒரு கால் கட்டு போட்டுருங்க, சரியாயிடுவான். சரிங்களா? அப்போ ஒரு பொண்ணை வச்சிங்கன்னா அவன் வந்துட்டு இவனை நல்ல வழி கொண்டு வந்துடுவான். இப்போ இவன் ஒழுங்கு இல்லை, கால் கட்டு இல்லாமல் அங்கங்கே குதிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஒழுங்கு இல்லை, மூக்குக்கு மேலே கோவம். இப்போ ரெண்டும் ஒன்றா கொண்டு வரப்ப சரிங்களா? நீ அந்த வீட்டில் போய் கேட்டு பாருங்கள், மகன் உங்கள் மகன் ஓகேங்களா? அந்த மாதிரி உத்தமமான பையனை பார்க்க முடியாது. அப்போ சாஸ்திரத்தில் சொல்லுது, சில இடங்களில் போய் சொல்ல முடியும். அது தர்மம் என்னது. ஏன்னா இங்கே யாருமே உத்தமர்கள் கிடையாது. நம்ம நல்லவங்களாக இருந்தால் நம்ம அந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம், உலகத்துக்கு வந்திருக்கிறோம். நல்லவங்களாக இருந்தால் அங்கேயே பார்ப்போம். வைகுந்தத்தில் ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா ஓடிக்கிட்டு. நமக்கு திமிரு, சரிங்களா? வைகுந்தத்தை விட வேறு எதுனா நல்லா இருக்குமா? அப்போ பகவான் ரொம்ப நல்லவர், நம்ம பிள்ளை வந்துட்டு ஆசைப்படுறான், பரவாயில்ல சத்து மலேசியா கொடுப்போம். இங்கே என்ன நடக்குது நமக்கே தெரியல. நம்ம ஒழுங்காக உட்காந்து நம்ம வேலையை தான் செய்கிறோம். இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் நிறைய விஷப்பாம்புகள் இருக்குது. அப்போ அந்த நாட்டோட அரசனோட மகன் இருக்கான். அப்போ மகன் சொன்னால் நல்ல திறமைசாலி, பயம் இல்லாதவன் தான் நான் கல்யாணம் பண்ணணுன்ட்டு. அப்போ ஒரு குளத்தில் நிறைய விஷப்பாம்பை போட்டுட்டு அரசன் சொன்னால், இந்த குளத்தில் குதித்து உயிரோடு அந்த கரை சேர்ந்தவன்ட்டு என் மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ யாரும் அந்த குளத்துக்குள்ளே குதிக்க போகிறா? ஆனால் மகளுக்கு அதான் ஆசை, தைரியம் திறமையாக உள்ளவன் தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும். அப்போ விஷப்பாம்பு போட்டு குதினா எவனுமே குதிக்கலை. அந்த கூட்டத்தில் ஒருத்தன் குதிச்சுட்டு வந்துட்டு கரை சேர்ந்துட்டான் உயிரோட.
அப்போ அரசன் சொன்னான், இவ்வளவு தைரியக்காரன் மருமகன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினான். அவன் சொன்னான், எனக்கு அவன் பொண்ணு வேண்டான்னா. அப்போ நாடு பாதி நாடு வேணுமா, அதுவும் வேண்டாம். முழு நாடே வேணுமா, அதுவும் வேண்டாம். அப்போ உனக்கு என்னடா வேணும்னா, என்னை யார் தள்ளி விட்டாலே நம்ம ஒழுங்காக இருக்கிறோம். உண்மையானீங்களா? நம்ம இந்தியர் என்ன பண்ணுறோம், நம்ம வேலைக்கு போகிறோம், அங்கேருந்து ஒரு நியூஸ் வருது, மடாட்டி அங்கேருந்து ஒரு நியூஸ் வருது, பண்டாத்தான் அப்படின்றாங்க. அதனால் சமாஸ்ரீ தாயை பல்லவும் பிளவும் ஒவ்வொரு அடியும் இந்த உலகத்தில் அவ்வளவு வேதனைகள், சோதனைகள், ஆபத்து காத்திருக்கு. இந்த ரீதியில் பகவானுடைய அனுகிரகம், பக்தர்களுடைய அனுகிரகம், அதில் 64 அங்கம் நான் சொன்னேன். அதில் சைத்தன்ய மகாபிரபு சொன்ன 5 முக்கியம். ஒன்று விக்கிரக வழிபாடு, இன்னொன்று பாகவதம் சத்சங்கத்துடன் கேட்பது, 3வது பக்தர்களுடைய உறவு, 4வது பகவானுடைய நாமம், 5வது மதுரா. இம்மாதிரி இடங்களில் போய் தங்கி பக்தி செய்வது நிச்சயம். இப்பொழுது சர்வபௌம பக்தச்சாரியா சைத்தன்ய மகாபிரபுடன் பேசும் பொழுது சர்வபௌம பக்தச்சாரியா சொன்னார், சம்சார சர்பாதிஸ்தே மூர்த்தித்தானம் கலாயுகி ஔஷதம் பகவான் நாம தஸ்மாத் வைஷ்ணவ சேகரம். அவர் மகாபிரபு இந்த 5ல் 2 ரொம்ப முக்கியமானவர். என்ன 2 முக்கியம் சொன்னால், எப்பொழுதும் பகவானுடைய திருநாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரி ஹரி சொல்ல வேண்டும். 2வது எப்பொழுதும் வைஷ்ணவர்களுடைய சங்கத்தோடு இந்த உலகத்தில் இருக்கணும். ஆகையினால் இது 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகையினால் வைஷ்ணவர்களுடைய உறவு நமக்கு முக்கியம், பகவானுடைய திருநாமம் முக்கியம். இந்த 2 நாம் சரியாக செய்ய வேண்டும் என்றால் தடாத்தி பிரித்திகிரி 6 பரிமாற்றத்தை நம்ம வந்துட்டு செய்ய வேண்டும். 1வது பிரசாதம் கொடுக்க வேண்டும், வீட்டிற்கு அழைத்து. 2வது அவர்களிடம் பிரசாதம் பெற வேண்டும். 3வது நம்மால் முடிந்த ஏதாவது அன்பளிப்பு கொடுக்க வேண்டும், அவர்களிடம் இருந்து பெற வேண்டும். 5வது நம்முடைய மனம் திறந்து அவர்களிடம் சில சிரமங்களை கேட்டு அவர்களுடைய அறிவுரையை பெற வேண்டும். 6வது அவர்கள் கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரீதியிலே இந்த பரிமாற்றம் சரியாக இருக்கும் பொழுது வைஷ்ணவர்களுடைய உறவு சரியாக இருக்க போகின்றது. எப்பொழுதும் குறையை பார்த்து கொண்டு இருந்தோம் என்றால் அது வைஷ்ணவ அபராதம். ஒரு பிச்சைக்காரன் வந்துட்டு அந்த தெருவாப்பாரம் மாடியில் வந்துட்டு ஒரு பணக்காரன் மனைவியோடு உட்காந்து அவங்க மாம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். மாம்பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை கீழே போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த வீட்டு வந்துட்டு ஒரு கேட் இல்லாமல் இருக்குது. அப்போ மாம்பழம் கொட்டையை சாப்பிட்டு கீழே போடும் பொழுது அந்த பிச்சைக்காரன் உள்ளுக்கு வந்து அந்த அவனுடைய வீட்டு உள்ளுக்கு வந்து வெளியே அந்த இடத்துல தோட்டத்தில் அந்த அவன் சாப்பிட்டு போட்ட அந்த மாம்பழ கொட்டையை எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ அவனோட மனைவி சொன்ன, பணக்காரனோட மனைவி, பாருங்கள் இவ்வளோ பெரிய வீடு கட்டுனீங்க, ஆனால் இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு வேலி போடாமல் இருக்கிறீங்க, ஆனால் கண்ட கழுதெல்லாம் உள்ளுக்கு நுழைஞ்சு பாருங்கள் சாப்பிடுதுன்னா. அப்போ அந்த பணக்காரன் கீழறிங்க வந்து இந்த பிச்சைக்காரனை பிடிச்சி 4 அறை விட்டான். இங்கே வந்து நீ மாம்பழம் கொட்டை சாப்பிட்றியான்ட்டு. அப்போ அந்த பிச்சைக்காரன் வந்துட்டு சிரிக்க ஆரம்பித்தான். இவன் அரைஞ்சான், அவன் சிரித்தான். 4 அறை விட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு, நீ ஏன்டா சிரிக்கிறேன்னா, இல்லை நீ வந்துட்டு நீ 4 அறை விட்டலை, மேலுக்கு போ, உனக்கு 10,000 அறை இருக்குண்ணா. ஏன்னு கேட்டான், நான் மாம்பழம் கொட்டை சாப்பிட்டதுக்கு 4 அறை, நீ மாம்பழம் சொல்லியாக சாப்பிட்டல, மேலுக்கு 10,000ண்ணா. அதனால் இந்த உலகத்தில் வந்துட்டு எல்லோரும் குறைபாடுகளோடு நாம் பிறந்திருக்கின்றோம். முக்கியமாக இன்று காலையில் நான் சிம்மேஸ்வரா கிருபா சென்று நான் பேசும் பொழுது நாம் அடுத்து வந்துட்டு மலேசியா பக்தர்களுக்காக மட்டும் இம்மாதிரி ஒரு அரங்கத்தை ஏற்படுத்தி அடுத்து எதிர்காலத்தில் இந்த நாடு எப்படி இருக்க போகுது, மக்கள் தொகை, இந்தியர்கள் மக்கள் தொகை எவ்வளோ இருக்க போகிறா, அடுத்து நாம் சந்திக்க போகும் என்னென்ன இந்த நாட்டில் உள்ள சோதனைகள், வேதனைகள், மற்ற கதைகள் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி சமாளித்து போக போகிறோம்ன்றதை நம் மனம் திறந்து பேசி எப்படி போனால் இந்த சமுதாயத்தில் இந்த நாட்டில் நம்ம பிள்ளைகள் நாம் எல்லாம் தப்பிச்சு உயர்வான நிலைக்கு வர முடியும் என்பதை நாம் ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லிய பொழுது சிம்மேஸ்வரர் சொன்னார், ரொம்ப முக்கியமான விஷயம் இது, நாம் அதை செய்ய வேண்டும். நம் பக்தர்கள் அடுத்து இந்த நாட்டில் நம்மளோட மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சி போக போகும் சரிங்களா. மைனாரிட்டினால் பங்களாதேஷ் மற்றவங்களும் நம்மளை விட கூட போயிட்டான், இப்போ கூட தான் போயிருக்கலாம்.
அதனால் எந்தெந்த இடத்துல நம்மளோட மக்கள் தொகை ரொம்ப சிறிய தொகையாக இருக்கும், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே அடிக்கிறான், உதைக்கிறான், கொல்றான், கோயிலை கொளுத்துறான், சரிங்களா? அது மாதிரி வரக்கூடாது. வந்துட்டால் என்ன செய்ய வேண்டும் நம் பிள்ளைகள்? ஆகையினால் நம் பக்தர்கள் அடுத்து ஒரு மாதிரி ஒரு கன்வென்ஷன் ஏற்படுத்தி மனம் திறந்து நாம் எதிர்காலத்தை எப்படி நோக்க வேண்டும், நம்முடைய இஸ்கான் இயக்கம் நிலையாக நிரந்தரமாக இந்த இடத்தினிலே இயங்குவது எப்படி, பக்தருடைய பிள்ளைகள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நாம் பேசி நம்முடைய பக்தி, நம்முடைய தர்மம், நம்முடைய வாழ்க்கை, மக்களுடைய நன்மையை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சிரமம் பாராமல் வந்தவங்கள் அனைவருக்கும் நன்றி. ஆகையினால் நேற்று வந்துட்டு நான் கூறியிருக்கின்றேன், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு 2 தான் இருக்கின்றது. ஒன்றாவது, நீங்கள் நல்ல வைஷ்ணவர்களாக மாற வேண்டும். 2வது, வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இன்று வந்துட்டு ஒரு கதையை எடுத்துரைத்தேன். காமிக்க ரிஷி சொன்ன கதை. சிங்கம், நரி, ஓநாய், கீரிப்பிள்ளை, எலி பார்ப்பதற்கு இவங்க எல்லாம் வந்துட்டு ஒன்றா தான் ஒற்றுமையாக வந்த மாதிரி இருந்தது. கடைசியில் ஒன்றா கழட்டி விட்டான். யார் கழட்டி விட்டா? நரி கழட்டி விட்டான். நரி நினச்சிச்சு நான் தான் பெருசு. இப்போ நிறைய வந்துட்டு அதை சாப்பிட்டு முடிக்கல. இப்போ எல்லோரும் விட்டுட்டு போயிட்டான். நிறைய எதிரியாக மாறிட்டா. காடே வந்துட்டு நிறைய பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிச்சு. யாருமே நரிக்கிட்டு ஒன்றா சேர்ந்து வரல. ஆக ஒற்றுமையாக இருந்தால் என்ன சாதிக்க முடியும்? அப்போ காமிக்க ரிஷி சொன்னார், 3 விதமான கான்செப்ட் இருக்கின்றது. அதில் வந்துட்டு உயர்ந்தது என்ன? மதுக்காரி, தேனை மட்டும் எடுத்துகிட்டு போ, அதை அப்படியே விட்டுரு. 2வது விதமானது என்ன? பழத்தை மட்டும் அறுத்துட்டு போயிரு, மரத்தை விட்டுரு. 3வது என்ன? காட்டையே அழிச்சிரு. அப்போ நம்முடைய தர்மம் வந்துட்டு காட்டு அழிக்கிற விஷயத்தை சொல்லலை, எல்லாத்தையும் எப்படி முடிக்கணுன்னுட்டு. நம்மளோட தர்மம் என்ன சொல்லுது? நானும் உயிரோடு இருக்கேன், நீ உயிரோடு இரு. அதை விட உயர்வான என்ன சொல்லுது? இல்லை, உங்கள்கிட்ட வர நல்லது மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம்னுட்டு. ஆகையினால நல்ல அறிவை பயன்படுத்தி இந்த நாட்டு நிலவரம் தெரிந்து உங்களுடைய நிலையை தெரிந்து சரியாக கவனமாக நாம் பெரியவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் போனோம் என்றால் நிச்சயமாக நமக்கு நல்ல உயர்வு இருக்கின்றது. மகாபுருஷாரம் சண்டை மாதிரி ஒரு தப்பு செய்துட்டா என்ன சொல்லணும்? வஞ்சகல்பத்ருபியாஷ்ட கிருபா சிந்து. சாரி பிரபு, உங்களது எனக்கு தெரியல, மன்னிச்சிருங்க. முடிஞ்சு அவ்வளோ. அதுக்கே நீங்கள் ஒரு ஸ்லோகம் சொல்லணும். தெரியுமா ப்ரோபாட் என்ன சொன்னாருன்னுட்டு? ஒரு இடத்துல டியூட்டி போய் சொன்னால் ப்ரோபாட் நீங்கள் தான் என்ன சொல்கிறாங்க. ப்ரோபாட் நான் எப்போ சொன்னேன்? மாதிரி வந்துட்டு நமக்கு குருமார்கள் இருக்கின்றனர். இஸ்கான் ஒரு நல்ல அமைப்பு இருக்கின்றது இங்கு. அதனால் குருமார்களுக்கு பிரதிநிதியாக கோயில் தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஆகையினால நீங்கள் முறைப்படி போகும்பொழுது என்ன பிரச்சனை? நம்ம வந்துட்டு சரணாகதி அடைய பயப்படுறோம். ஒரு தலைவர், கோயில் தலைவர் சொல்கிறாருன்னா ஒரு பிரதிநிதி. யாருக்கு பிரதிநிதி? நம்முடைய குருமார்களுடைய பிரதிநிதி, ஜிபிசியினுடைய பிரதிநிதி. அவங்க யாருடைய பிரதிநிதி? பிரபுபாதவனுடைய பிரதிநிதி. ஆகையினால் முதல்ல கோயில் தலைவர்கள் சொல்கிறத கேட்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். பல கோயிலில் வந்துட்டு அவங்க வந்துட்டு சமைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறா. சண்டே ஃபீஸுன்னு சொல்கிற, சாட்டர்டே ஃபீஸுன்ட்டு அதே 2-3 பேர் வந்து சமைச்சு போய்கிட்டு இருக்கிறா. பக்தர்கள் வந்துட்டு பிரசாதம் டைமில் வர சாப்பிட்டு கிளம்புற. அதெல்லாம் வந்துட்டு உத்தமமான பக்தி கிடையாது. சரிங்களா? அது எப்பொழுதும் வைஷ்ணவர்களுக்கு என்ன செய்யணும், போகணும், என்ன வேணும் அந்த முறையெல்லாம் வந்துட்டு மகாபிரபு சொல்கிறார். நாம் இப்போ நாச்சானாரை பற்றி, நான் வைஷ்ணவன், நான் பிராமணன் கிடையாது, சத்திரியன் கிடையாது, வைஷ்ய சுதரன் கிடையாது, நான் பிரம்மச்சாரி, கிரியாச, சன்னியாஸ், ஒன்றும் கவனப்பிரஸ்தா ஒன்றும் கிடையாது. கோபி பார்த்து பட கமலையும் தாசனுதா கிருஷ்ணனுடைய திருவடிக்கு சேவை செய்யும் கோபியர்களுடைய சேவகன் என்று பகவான் சொல்கிறார். நீங்கள் திருமங்கை ஆழ்வாருடைய கதை கேட்டிருப்பீர்கள். அவர் வந்து ஒரு டெக்ஸ் கலெக்டர். அவர் வந்துட்டு அங்கங்கே வருமான வரி வசூல் பண்ண போகும்பொழுது ஒரு மாடியில் யார் பார்க்குறார்? குமுதவல்லியை பார்க்குறார். அழகான பெண் அவள். அவர் சொர்க்கத்திலிருந்து வந்தவர். எல்லாம் போனப்போ இவன் கொஞ்சம் இந்த நாட்டில் கொஞ்சம் மோகம் இருந்ததுனால மறந்துட்டா, போகிறதுக்கு டைம் ஆகிட்டனால விட்டுட்டு போயிட்டா. அந்த குமுதவல்லி வந்துட்டு
ஒரு மாடியில் இருக்கிறார் இந்த திருமங்கை ஆழ்வார். அவர் அந்த வழியாக போகிற நீலான்ட்டு. அப்போ அந்த பொண்ணு பார்த்துட்டு பிறகு இவருக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு மோகம் வந்துருச்சு. அழகாக இருக்குது அந்த பொண்ணை, அப்போ போய் கல்யாணம் பண்ணுவாத. அப்போ அவர் வந்துட்டு பெரிய உடல் சைஸு, வருமான வரி வசூல் பண்ணுறவொன்னு அவர் வந்துட்டு ஒரு மஃபியா மாதிரி எல்லாம் அவர் பார்த்து பயப்படுவா. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அப்பா வந்துட்டு போய் சொன்னார், நான் பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னார். அவங்க அப்பனுக்கு பயம், எவன்ட்டு இல்லைன்னு சொன்னாக்கா நம்மளை போட்டு தள்ளிடுவான்ட்டு. அப்புறம் அவன் சொன்னால் என் பொண்ணு சரின்னா ஓகேன்ட்டான். அப்போ பொண்ணுக்கிட்ட சொன்னேன் நான் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு. அவன் சொன்னால் முடியும், ஆனால் நீ வைஷ்ணவனை மாறணுன்னா. அப்போ வைஷ்ணவனை எப்படின்னு கேட்டான். நீ போய் அந்த கோயிலில் பூஜாரி கருப்பை கேளுன்னா. அப்போ நேராக போனார் திருமங்கை ஆழ்வார். அந்த பூஜாரி பிடிச்சி என்னை உடனே வைஷ்ணவனை மாற்றுனார். அவர் சொன்னார், உடனேலாம் மாற்ற முடியாது, இதெல்லாம் மேகி மேயா இஸ்தன் மேயா போட்டு எடுக்கிறதுக்கு அதுக்கு வழிமுறை. ஏய் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, உடனே வைஷ்ணவனை மாற்று, குமுதவள்ளி காத்திருக்கானா. இவர் பயந்துட்டார். உடனே அவருக்கு தீலாக் போட்டார், நெக் பிட்ஸ் போட்டார், ஜப்பமாக ஓகே வைஷ்ணவ போயிட்டு வானா. அப்போ அவர் போயிட்டார், நான் வைஷ்ணவன் ஆகிட்டேன், கல்யாணம் பண்ணார். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, தப்பாரு இப்படிலாம் இல்லை, வைஷ்ணவன் என்ன, இன்னொரு வைஷ்ணவனுக்கு சேவை செய்பவன் தான் வைஷ்ணவன். அதனால் நீ என்ன செய்யணும், போல் 1000 வைஷ்ணவர்கள் எப்படி ஒரு வருஷம் அவங்களுக்கு நீ சேவை செய்ய, காலை கழுவு, அந்த தூசை எடுத்து தலையில் போட்டு காலை கழுவு, அவனுக்கு சமைச்சு போட்டு பிரசாதம் கொடுத்து பேலன்ஸ் நீ சாப்பிடு பிரசாதம். அப்போ இவர் போகிறார், வைஷ்ணவர்கள் கூப்பிட்ற, வாங்க 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 காலை நீட்டுங்க, கொஞ்சம் தோசை கொடுங்க, கால் நீட்டுங்க, கழுவணும். அப்போ நல்ல உத்தமமான வைஷ்ணவன் கால் நீட்டுவானா? நான் ரொம்ப பெருசு கழுவுவேன், நான் ரொம்ப பெருசு கழுவுன்னு போவானா? அப்போ எந்த வைஷ்ணவனும் ஒத்துக்கலை. என் காலை கழுவி என் தோசை போட்டு இதெல்லாம் முடியாது, பெரிய பாவன்ட்டு. அப்போ அவர் பார்த்தார், என்ன கஷ்டமாக இருக்குது. போனால் குமுதவள்ளிக்கிட்ட, எவனும் காலை நீட்ட மாட்டான், எப்படி நான் தூசை எடுக்கிறது கழுவுறதுன்னா? அவர் சொன்னால் பை ஊக்கோ குறுக், என்ன செய்வோ தெரியாது, வைஷ்ணவ சேவை செய்துட்டு பிறகு தான் நீ வரணும்னா. அப்போ இவர் பார்த்தாரு, நம்ம காதலியே சொல்லிட்டாலே ஊக்கோ குறுக், எப்படியாவது சேர்ந்து வைஷ்ணவர்கள் பிடிச்சா வாங்க, நீங்கள் நல்லா சொன்னால் கேட்க மாட்டீங்க, எல்லாத்தையும் பிடிச்சி நாக்கால் உட்காந்து கட்டி போட்டு காலை நீட்டு, காலை நீட்டு. அவன் தூசை எடுத்து தடவிக்கிட்டா, கழுவினா, காலை கழுவுனா, சமைச்சு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. காலமாக ஆக கொஞ்சம் செய்ய செய்ய வைஷ்ணவன் மேலே அவருக்கு அட்டாச்மெண்ட் வந்துருச்சு. அப்படி தான் அவர் வந்துட்டு கடைசியில் பகவானுடைய திருவடியை போய் பிடிக்கிறான். ஏன்னா அவர் திருமங்க கோயில் கட்டுறா ஸ்ரீரங்கம் அந்த இடத்துல. சரிங்களா? இப்போ உங்கள் இப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒன்றா இருக்கிறப்ப அவ்வளோ வைஷ்ணவன் ஆகி அவர் போகிறார். எல்லா இடத்துலையும் வந்துட்டு பணக்காரெலாம் பெரிய பெரிய வீடு கட்டியிருக்கான். கிருஷ்ணாவுக்கு மாத்திரம் வந்துட்டு சின்ன ஒரு கொட்டாய் மாதிரி வச்சுருக்கா. அதனால் அவருக்கு ஒரு வீடு கட்டணும்னு போய் கேட்கும், கோயில் கட்டணும், யாருமே கொடுக்கல. அப்போ அவர் சொன்னார், ஓ இப்படி முடியாது, இவனுங்கள்ட்ட நல்ல கையில் கொடுக்க மாட்டான். 4 திருடனை கொண்டு வந்தார். தண்ணி மேல் நடப்பவன், எந்த பூட்டியும் உடைப்பவன், பேச்சால் அவங்களை எப்படி நிலைநிறுத்துவோன், அதனால் வந்துட்டு அவனோட நிழலில் மிதிச்சா நடக்காது. இந்த மாதிரி திருடனை 4 பேர் கொண்டு வந்து வச்சா, அதுக்கு பின்னால் பார்த்தோம் 1000 கணக்கில் சேர்ந்துட்டா திருடர்கள், எல்லாத்தையும் வச்சு கொள்ளடிக்கிறா. அப்போ எடுத்துகிட்டு வா கோயில் கட்டுவோன்ட்டு. கடைசியில் கோபுரம் போடுறப்போ அவருக்கு வந்துட்டு காசுலாம் 10 பணம். அப்போ அந்த நேரத்தில் லட்சுமி நாராயணன் வரான். சரிங்களா? அப்போ அவங்க வந்துட்டு வரும்பொழுது அவங்க வேறு ஒரு சாதாரண மனிதர்கள் போர் வரும்பொழுது அப்போ திருமங்கையால் அவர் வந்துட்டு நிப்பாட்டு நெல் அவரோட ஆபரணங்கள்லாம் பிடிக்கிறான். இதாதுன்ட்டு எல்லாத்தையும் எடுக்கிறான். காலில் போட்ட கொலுசு வந்துட்டு கழட்ட முடியல. அப்போ அவர் சொன்னால் நீ என்ன கழட்ட முடியல, கழட்டி கொடுனா. பகவான் தர வேணும், நீ எடுத்துக்கணும். அதை கடிக்கிறார் அவர். இல்லைங்களா? அவருக்கு ஞானம் பிறக்குது. எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவர் அந்த போட்ட அந்த ஆபரணங்கள் மூட்டையை தூக்க முடியல. அப்போ அவர் சொன்னார் கண்ணன் இடத்துல, என்ன மந்திரம் செஞ்ச, இந்த மூட்டையை தூக்க முடியலன்னார். என்ன மந்திரமா வானார். காதில் ஓதுனார், ஓம் நாராயணாய நம. அவருக்கு ஞானம் பிறந்துருச்சு. கடைசியில் கட்டும் பொழுது இன்னும் காசு பத்தல. அப்போ ஒரு புத்தர் கோயில் வந்துட்டு புத்தர் சிலை, தங்க சிலை இருக்குது. அப்போ அவர் சொன்னார், இது கொண்டு வந்துட்டு இந்த தங்கத்தை மட்டும் கொண்டு வந்துட்டுனா நான் கோபுரம் வந்துட்டு தங்கத்தில் கட்டி. அங்கே போனார். புத்தர் பார்த்து சொன்னார், நீ யார், உனக்கு இந்த தங்கம் தேவையா, நீ கட்டையால் இருந்துட்டுப்போம், மண்ணால் இருந்துட்டுப்போம், என்னுடைய கண்ணை நாங்கள் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறான்ட்டு
அவர் வந்துட்டு மந்திர ஊதி அப்படியே தங்கம் வந்து அவர் கையில் வந்து அதை கொண்டு வந்து கட்டுவார். மாதிரி அவளுடைய கருத்து என்னன்னா, ஒரு வைஷ்ணவனுக்கு சேவை செய்யாமல் நீ வைஷ்ணவனாக ஆக முடியாது. மலேசியாவில் நிறைய டிவோட்டிகள் வந்துட்டு நிறைய தியாகம் செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. நம்ம ஃபுட் ஃபார் லைஃப் கொடுக்குறோம், நம்ம வந்துட்டு அந்தாண்ட வந்துட்டு பல புத்தகங்கள் அங்கெங்கேயும் விநியோகம் செய்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம சரியாக தெரிஞ்சிக்காமல் இருக்கிறோம், வைஷ்ணவர்கள் நமக்குள்ள உறவு எப்படி தர்ம ரீதியில் இருக்கணும்ன்றதை நம்ம வந்துட்டு அது முக்கியத்துவம் கொடுக்காத இருக்கிறோம். அது முக்கியத்துவம் கொடுக்காத வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லதொரு வைஷ்ணவனாக மாற முடியாது. ஆகையினால நாமும் சொல்லணும், எப்பொழுதும் வைஷ்ணவர்களுடைய சத்சங்கத்தில் இருக்கணும், நல்ல வைஷ்ணவ குணங்களை ஏற்படுத்தி கொள்ளணும். வைஷ்ணவர்களுக்கு நல்ல சேவை செய்தோம் என்றால் சத்து மலேசியா காக்கப்படும். இங்கே வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், ஒருத்தன் செத்துட்டான், யமன் அவனை கொண்டு போகிறப்ப சொன்னால், நீ நல்லவன், நீ கெட்டவன், நல்லதும் செஞ்சிருக்க கெட்டதும் செஞ்சிருக்க, அப்போ உனக்கு நரகத்தையும் கொண்டு போய் காமிக்கணும், சொர்க்கத்தையும் காமிக்கணும். அப்போ முதல்ல எங்கே போகிற அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னால், நான் நரகத்தையும் பார்த்ததில்லை சொர்க்கத்தையும் பார்த்ததில்லை, எனக்கு கொஞ்சம் காட்டுனான். அப்போ யமன் போயிட்டு எங்கே முதல்ல போகிறேன், நரகத்தை எப்படி இருக்குன்னு காட்டினான். அப்போ யமராஜ் அவனை நரகத்துக்கு கொண்டு போன பொழுது நரகம் வந்துட்டு எப்பொழுதும் நரகமாக தானே இருக்கும். இவன் போனப்போ அங்கே சத்து மலேசியா கொடி பறக்குது, அங்கங்கே மேடை இருக்குது, எல்லாம் கூத்து கும்பலாட்டம், அரிசி இலவசமாக கொடுக்குறான், தமிழில் பார்த்த பீர் போத்தல் இலவசமாக கொடுக்குறான், ஆடலும் பாடலும் எல்லாம் நடக்குது. அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு நரகம். அப்புறம் யமன் பார்த்துட்டேன், இப்போ சொர்க்கம் காமி. சொர்க்கம் போனோன்னு அது வெறிச்சோடி கிடக்குது, எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கும். நமக்கு தான் அமைதி பிடிக்காத, எல்லாம் அமைதியாக இருக்கிறோம், வெறிச்சோடி கிடந்துச்சு. அப்போ பார்த்துட்டேன். அப்போ யமன் சொன்ன, இப்போ எங்கே நுழைய போகிறேன்னு, முதல்ல நரகம் பொரிய சொர்க்கம், என் நரகத்துக்கு கொண்டு போனோம். அங்கே தான் ஆல் ஹேப்பனிங், எல்லாமே அங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ யமதர்மன் வந்துட்டு அவனை நரகத்துக்கு கொண்டு வந்தப்போ அங்கே பார்த்தா சத்து மலேசியா கொடியை நான் காணோம், மேடைகளை காணோம், ஆடல் பாடல் காணோம், ஒன்றுமே இல்லை. நரகம் இப்போ வெறிச்சோடி கிடக்குது. அப்போ அவன் கேட்டான் யமன் இடத்துல, நீ முதல்ல வந்தப்போ எல்லாமே இங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போயும் ஒன்றும் இல்லை காலியாக இருக்குன்னா. அப்போ யமன் சொன்னான், நீ வந்தப்போ வந்துட்டு எலெக்ஷன் டைம்னா, எலெக்ஷனாக எல்லாம் கொடி பறக்க மேடை போட்டு ஆடுவா பாடுவா போல, கித்தா அண்ணா மலேசியா, கித்தா சத்து பங்ஸா, கித்தா ஜான் தக்கூர் எல்லாமே சொல்லுவான். சொர்க்கம் மாதிரி இருக்கும், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நரகமாக மாறிடுறான். அதனால் பகவான் சொல்கிறார், சேத்தசா சர்வ கர்மானி மை சந்நியாசி மட்பரா புத்தி யோகம் உபாசித்தம்மா சித்தம் சத்தத்தம் பவா. அர்ஜுனா, எப்பொழுதும் என்னுடைய பாதுகாப்புக்குள் இரு, எப்பொழுதும் என்னையே நம்பி வாழ், எப்பொழுதும் என் உணர்வோடு இரு. மாச்சித்தா சர்வ துர்கானி மாப்பிரசாடா தரிசி அதாச்சுவத்துவம் அகங்கார நாசிரோசியசி. நான் சொல்வதை கேட்காமல் அகங்காரத்துடன் இந்த உலகத்தில் இருந்தாய் என்றால் நீ இல்லாத இருக்கிற இடமே இல்லாமல் போய்விடுவாய் என்று. பகவானுடைய சரணாகதி தத்துவம் அது. எப்பொழுதும் பகவானையே எதிர்பார்த்து நம்பி வாழ வேண்டும், ஒன்றாவது. இரண்டாவது, எப்பொழுதும் பகவானுடைய பாதுகாப்புக்குள் இருக்க வேண்டும். மூன்றாவது, பகவானுடன் மறவாமல் அவருடைய உணர்வோடு இருக்க வேண்டும். இப்படி இருந்தாய் என்றால் எல்லா விதமான சோதனைகளையும் நீ தாண்டி வந்து விடுவாய். அப்படி இல்லாமல் சொந்த அகங்காரத்துடன் நீ வாழ்ந்தாய் என்றால் நீ இருக்கும் இடமே தெரியாமல் போய் விடுவாய் என்று. ஓகே, ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள்? மணி என்ன பிரபு? இப்போ எனக்கு 3:45 வந்துட்டு இப்போ இந்த கிருபாசன பிரபு இருக்காருங்களே, இப்போ என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி ராத்திரி களி நாடகம் போடணும். நீங்கள் முன்னே களி பார்த்துருப்பீங்களா? யார் பார்த்துருக்கீங்க களி நாடகம்? செய்ய 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 செய்யா செய்யா செய்ய 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 களி. அது வந்துட்டு ஒரு நாள் குரு மகாராஜ் வந்தப்போ அது வந்துட்டு நாங்கள் ஒரே நாளில் கதை எழுதி அந்த நாடகம் போட்டோம். அதில் வந்துட்டு இந்த மாயாதேவி யார் தெரியுங்களா? நம்ம மகாவரா பிரபு சரிங்களா? அப்போ கலி புருஷன் வந்துட்டு கிருபாசன பிரபு. அவர் நேற்று ராத்திரி சொன்னார், மகாராஜ் நாளைக்கு நம்ம களி நாடகம் போடுறோம், நீங்களும் நடிக்கிறீங்கன்னார். அப்போ நான் சொன்னேன், அப்போ நம்ம களி ட்ராமா போட்டு
மரம் நாள் வந்துட்டு கோயிலில் பெரிய சண்டை. ஏன்னா கழிவை இழிவுபடுத்திட்டோம், அந்த இடத்துல களி நல்லவன்ட்டு இழிவுபடுத்திட்டோம். அப்போ சில பேர் அங்கங்கே ஓடிட்டா சண்டை. நான் சொன்னேன், இன்றைக்கி களி நல்லா தூங்கிட்டு இருக்குது அம்மா, நீ ரெண்டாவது எழுப்பி விட்டு நம்ம மேலே பாஞ்சிட போகுது, அதெல்லாம் வேண்டாண்ணே. இல்லை மாதிரி இந்த தடவை களி போனவங்களை உள்ளுக்கு கொண்டு வர போகுதுன்னா நான் சொன்னேன், போனவங்களை கொண்டு வரதுக்காக வந்து இன்னும் 2 பேர் கூட்டிகிட்டு போயிட போகுது அப்படின்னு. நம்மளாம் நல்லா சந்தோஷமாக இருக்குமே, நமக்கேனா அந்த களி நாடகம் நான்ட்டு. இல்லை மகாராஜ் அப்படின்னா நம்ம போடுவோன்னுட்டு. அப்போ அவர் 3:45 வந்துட்டு இங்கே ரிஹர்சல் இருக்க வாங்க கொஞ்சம் இது பண்ணு, இன்றைக்கி ராத்திரி எங்களை அப்போ நான் மாவன் அடித்தோன்னே, நீ தான் போய் குரு மகாராஜுக்கு அவங்கள சேவை பண்ணி நல்ல பேர் எடுத்திருக்க, இன்றைக்கி பொம்பளை மாதிரி ஆடியாலாம் கெட்ட பேர். ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் அந்த போய் ஒரு எத்தனை வருஷம் இருக்கும் ப்ரோ, அது 20-30 வருஷம், ஒரு 25 வருஷம் இருக்கும். நாங்கள் அந்த கதையை எழுதி இந்த பொம்பளை யார் நடிக்கிறதோட மாவராதான் ரொம்ப அழகாக இருப்பார்ல, அப்போ அவர் கூட்டிக்கிட்டு அப்போ அந்த பொம்பளை உடுப்பு வாங்கினோமே. அப்போ நான் வந்துட்டு அந்த அந்த எங்கே இருக்குது சவுக்கிட்டு அந்த இடத்துலலாம் போய் வாங்கிறதுக்கு போனேன். நானும் மாவரா யாரும் இன்னொரு கூட வந்திருந்தாங்க. இப்போ மாவராக்கு அந்த பொம்பளை ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு இப்போ உள் ஆடை எடுக்கணுமே. இப்போ அப்போ அது வந்துட்டு பொம்பளை டிபார்ட்மெண்ட் அது. அப்போ நாங்கள் எடுத்து மாவரை டெஸ்ட் பண்ணுவோம். அந்த பொம்பளை பிள்ளைங்க தமிழ் எங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிச்சு, இவன் அவளா. நான் சொன்னேன், இவ்வளோ கேவலப்பட்டு இன்னும் அதுக்குள்ள நுழைய போறீங்கன்ட்டு. இல்லை மாறா, நம்ம தமிழ் ஓட்டிங்க, அதை பார்த்தா தான் ஆவேசமாக இருப்பா. போயிட்டு கொஞ்சம் ரிஹர்சல் செய்யணும். இப்போ ராத்திரி 7 மணிக்கு 7:45 வந்துடுங்க. சினிமா மகாபிரபு. அப்போ குரு மகாராஜ் வந்தார், அவர் கட்டி விட்டுருவார், நீ போய் மலேசியாவில் இரு. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். Bhakti Mukunda Swami ki. Stop.